वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन। वेंकटेशसमो देवो न भूतो न भविष्यति। फाल्गुने मासि पूर्णायाम् उत्तरर्क्षेन्दुवासरे गोविन्दराजो भगवान् प्रादुरासीत् महामुने। पद्मा पद्मसरो मध्ये प्रसन्नवदने क्षण प्रादुरासीज्जगन्नाथम् पश्यन्तीम् प्रियदर्शन। வேம்கடன்கள் மெய்மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார். வேங்கடத்துறைவார்க்கு நம என்னலாம் கடமை அதுசுமந்தார்கட்கே. சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றாள் மரபடியாம். நீல்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமணையாம் திருமார்க்கு அரவு. வேங்கடத்துறைவார்க்கு நமஹா. ஆதிசேஷனாலே கபில மகரிஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான ஸ்ரீமத் வெங்கடேஷ அஷ்டோத்தர சதநாமாவளியிலே நேற்றைய தினம் 50வது நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுடைய திருமேனியை அனுபவித்தோம். இன்றைய தினமும் அந்த நாமாவளியினுடைய ஆழமான அனுபவம். சங்கசக்கரவர ஆனம்ரலசத்கரதலாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. ஸ்ரீனிவாசன், திருவேங்கடமுடையான், பெரிய பெருமாள் அப்படின்னு எல்லாம் கொண்டாடப்படுற திருமலையில எழுந்தருள் இருக்கக்கூடிய மூலவர் திருவேங்கடமுடையானுடைய திருமேனி, அவருடைய அர்ச்சாமூர்த்தி, அவருடைய விக்கிரகமானது எப்படி சேவை சாதிக்கிறது அப்படின்னுட்டு இந்த நாமாவளியாலே ஆதிசேஷனானவர் வர்ணிக்க தொடங்கி இருக்கிறார். அவருடைய திருமேனி முழுக்க இங்கே வர்ணித்து விடவில்லை. அவருடைய திருமேனியிலே 4 திருக்கரங்கள் இருக்கின்றன. 4 திருக்கரங்கள் எப்படி இருக்கின்றன அப்படின்னுட்டு இங்கு சாதிக்கிறார். இன்னும் கூட அவருடைய அழகை வர்ணிச்சுட்டே போவார். கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க வர்ணிச்சுட்டு வருவார். அதெல்லாம் அனுபவிக்க போறோம். இருந்தாலும் கூட பெருமாளுடைய திருமேனி அனுபவம் அப்படின்னு சொல்றச்ச காட்டவே கண்ட பாத கமலம் நல்லாடை உந்தி அப்படின்ற கிரமத்துல பாதாதி கேசமா பெருமாளுடைய திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் அனுபவிக்கிறதுன்றது நமக்கு பிராப்தமானபடியினாலே ஒரு முறை அப்படி அனுபவிச்சு விடணும். திருவேங்கடமுடையானுடைய திருமேனியை அப்படி நம்ம உபன்யாசத்துல அனுபவிச்சிடணும் அப்படின்ற காரணத்தினால அந்த 4 திருக்கரங்களோட சேர்த்து நேத்து பெருமாளுடைய திருமேனியானது எப்படி அமைந்திருக்கும் அப்படின்னுட்டு எல்லோருடைய தியானத்துக்கும் ஞானத்துக்கும் பக்திக்கும் விஷயமாக தீனியாக நேற்று அனுபவித்தோம். அங்கங்க சில லட்சணங்கள் ஒரு நாமாவளியில பெருமாள் திருமேனி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றார். அங்கங்க இருக்கிறதெல்லாம் சேர்த்து ஒரு இடமா தொகுத்து அனுபவிக்கிறதுன்றது நமக்கு அத்தனை ஆனந்தமாக இருக்கும்ன்றபடியினாலே இந்த அனுபவம். இப்போ இந்த நாமாவளியாலே சொன்ன விஷயம், பெருமாளுக்கு 4 திருக்கரங்கள் உண்டுன்னு தெரிகிறது. அதிலே மேல் 2 திருக்கரங்களாலே பெருமாள் சங்கையும் சக்கரத்தையும் ஏந்தி கொண்டிருக்கிறார். கீழே இருக்கக்கூடிய 2 திருக்கரங்கள், வலது திருக்கரத்திற்கு வரமுத்ரை அப்படின்னு பெயர். இந்த வரமுத்ரைன்னு சொல்லக்கூடியது பெருமாள் தன்னுடைய உள்ளங்கையை கீழ் நோக்கி தன்னுடைய திருவடியை காட்டிக் கொண்டிருக்கக்கூடியதான முத்திரை வரமுத்ரை. வரம் அப்படின்னா என்ன? வரம் அப்படின்னா சிரேஷ்டம், உசந்ததுன்னு அர்த்தம். எது வரம் அப்படின்னா எது நமக்கு வசந்ததோ, எது நமக்கு சிரேஷ்டமான ஒரு பலனோ அது வரம். இந்த லோகத்தில பெருமாளுடைய திருவடியை தவிர வசந்த சிரேஷ்டமான பலம் ஒண்ணு இருக்க முடியுமா? ஆகையினாலே எம்பெருமானுடைய திருவடிகள் தான் வசந்த வரம். அந்த வரத்தை தரக்கூடிய முத்திரை, அந்த வரத்தை காட்டி கொடுக்கக்கூடிய முத்திரை அப்படின்ற காரணத்தினாலே வரமுத்திரைன்னு பெயர் அதற்கு. பெருமாள் அந்த வரமுத்திரையினால நமக்கு என்ன சொல்ல வரான்? அன்னைக்கு பெருமாள் கீதாச்சாரியனாக அவதரித்த போது கிருஷ்ணாவதாரத்திலே குருக்ஷேத்திர யுத்த களத்திலே அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்ணுகிற சாக்கிலே சர்வதர்மான் பரித்யஜன் ஆரம்பித்து அந்த சரம ஸ்லோகமானதை அர்ஜுனனை முன்னிட்டு நமக்கெல்லாம் கூட பெருமாள் பறக்க உபதேசம் பண்ணினான். அன்னைக்கு அவன் விபவாவதாரமாக நடமாடும் தெய்வமாக அன்று வந்தபடியினாலே வாயை திறந்து பேசினான், உபதேசம் பண்ணினான். இன்னைக்கு பெருமாள் ஒரு இடத்துல அசையாமல் எழுந்தருளி இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரமாக, அசையாத நடமாடாத ஓரிடத்தில் இருக்கும் தெய்வமாக திருமலையிலே சேவை சாதிக்கிறபடியினாலே அவன் வாய் திறந்து வரவா போறவா கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறது அவனுடைய அர்ச்சா சமாதிக்கு
அப்பாற்பட்டது, மீறினது அப்படின்றபடினாலே அவன் என்ன சொல்ல வரானோ அத சைகையா காட்டின்னு இருக்கான். அதை நமக்கெல்லாம் கூட சிம்பாலிக்கா காட்டின்னு இருக்கான் பெருமாள். ஆகையினாலே தன்னுடைய வரது திருக்கரத்தை தன் திருவடியை காட்டி என்ன சொல்றான் பெருமாள் அப்படின்னா, அன்னைக்கு பகவத்கீதையில உபதேசம் பண்ண மாம் ஏகம் சரணம் பிரஜகா அப்படின்ற விஷயத்தை, என் ஒருவனையே என் திருவடிகளையே சரணமாக பற்று அப்படின்றத வாயால சொல்லாம சைகையால செயலாக பெருமாள் அனுஷ்டித்து காட்டி கொண்டிருக்கிறான் இந்த விக்கிரகத்திலே. அதுதான் தாத்பரியம். அதனாலதான் அவனை கண்ணன் அப்படின்னு கொண்டாடுறது. சுவாமியும் கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்புன்னு திருவேங்கடமுடையானை கொண்டாடினர். இது அர்ச்சா சமாதிக்கு பெருமாள் எப்படி உபதேசம் பண்ண முடியுமோ அப்படி உபதேசம். இது வாயை திறந்து பேச முடியாதோ இல்லையோ. அதனால பெருமாளுடைய இரடு திருக்கரம், இடது கை, அது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த முத்திரைக்கு கட்டி முத்திரைன்னு பெயர். கட்டி அப்படின்னா இடுப்பு. இடுப்பை பெருமாள் பிடித்து கொண்டிருக்கவில்லை, இடுப்பை காட்டின் இருக்கார் பெருமாள். எப்படி காட்டின் இருக்கார் அப்படின்னா, இடது கைய லேசா வளைத்து அப்படி குவித்து பெருமாள் தன்னுடைய இடையை காட்டி கொண்டிருக்கிறார். இதனால பெருமாள் நமக்கு என்ன உபதேசம் பண்றார் அப்படின்னா, வலது திருக்கரத்தாலே தன்னுடைய திருவடியை காட்டினாரோ இல்லையோ, இந்த திருவடியை பிடித்து கொண்டு நீ சரணாகதி பண்ணினாயானால் இந்த சம்சார சாகரம், இந்த சம்சாரம் ஜன்மம் மரணம் ஜன்மம் மரணம்னு சொல்லக்கூடிய இந்த பிறவி சுழல், இந்த சம்சார கடல் உனக்கு இடுப்பளவுதான். உன் தலைக்கு மேல சம்சார வெள்ளமானது பாய்கிறபடிக்கு உன்னுடைய பாவமும் புண்ணியமும் நிறைய இருந்தாலும் கூட, நீ பண்ணின அலாதியான கணக்கே இல்லாத பாவங்களும் புண்ணியங்களும் சம்சாரம்னு சொல்லக்கூடிய கடல்ல நீ மூச்சு திணற திணற மாட்டின்று சிக்கி தவிக்கும்படியா நீ பண்ணியிருந்தியானா கூட, என்னுடைய திருவடிகளை சரணம்னு சொல்லி வெங்கடத்துறைவார்க்க நமகான்னு சொல்லி சரணாகதி பிரபத்தி பரநியாசம் பண்ணிட்டியானா உனக்கு இந்த சம்சாரமானது இடுப்பளவுதான். அதனால எளிதில் கடந்து விடலாம், சுகமாய் தாண்டி விடலாம். அப்படி உன்னுடைய அலாதியான பெரிய சம்சார கடலை நான் வற்றச் செய்கிறேன். நம்முடைய சம்சார சாகரத்தை பெருமாள் வத்தடிச்சுடுவான். எப்படி வெயிலானது வெள்ளத்தை ஜலத்தை அப்படியே எவாபரேட் ஆகி ஆகி வத்தடிக்கிறதோ, அந்த மாதிரி நம்முடைய பாவங்கள் புண்ணியங்களை எல்லாம் பெருமாள் எரிச்சுட்டு நம்மள சுலபமா அப்படி நடந்தே போய் இந்த சம்சாரத்தை கடந்து விடும்படியாக, இந்த சரீரம் முடிந்தவுடனே நல்லபடியா சுகமா நம்ம அவனுடைய திருவடிகளை அடையும்படியாக பெருமாள் பண்ணி விடுவான். என் திருவடியை பிடிச்சுக்கோ, சம்சாரம் இடுப்பளவுதான் அப்படின்னுட்டு இந்த விஷயத்தை உபதேசம் பண்ணுகிறபடி பெருமாள் தன்னுடைய கைகளாலே அபிநயம் பண்ணி நமக்கெல்லாம் கூட காட்டி கொடுக்கிறான். இந்த அபிநயத்திலிருந்து பெருமாளுடைய இந்த கர விநியாச விசேஷம், பெருமாள் கையை வச்சுட்டு இருக்கிற இந்த வகையிலிருந்து தெரியக்கூடிய உபதேசம் இது. இதுல மேல 2 திருக்கரங்களால பெருமாள் சங்க சக்கரம் ஏந்தி கொண்டிருப்பது பெருமாளுடைய பரத்துவத்தை நிரூபிப்பது. எம்பெருமானுடைய பரத்துவ நிரூபகங்களவை. இவன் தான் பரம்பொருள் அப்படின்னு நமக்கு அறிவிப்பது சங்க சக்கரம் ஏந்தின் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய வலது திருமார்பிலே பிராட்டியானவள் நிரந்தரமாக அவனுடைய விக்கிரகத்திலேயே இருப்பதுன்றது அவன் பரம்பொருள், திருமகள் கேள்வன், லக்ஷ்மிபதி, ஜெகத்காரணம் அப்படின்னு காட்டுறது. மற்ற கீழே இருக்கக்கூடிய 2 திருக்கரங்களாலே அவன் பரம்பொருளாக இருந்த போதிலும் கூட இவாலே வாயை திறந்து எனக்கு என்ன கதி அப்படின்னு கேட்கட்டும் அப்படின்னு காத்துன்னு இருக்காம, எல்லோருக்கும் பொதுவா என் திருவடியை பிடிச்சிருந்தா சம்சாரம் இடுப்பளவுன்னு பார்த்த மாத்திரத்திலேயே அந்த உபதேசத்தை சைகையால பண்ணிடுறானோ இல்லையோ, அதனால அவனுடைய சௌலபியம்னு சொல்லக்கூடிய சுலபமாக அவனை கிட்டுகிற குணமானது, எளிமையானது பறக்க நமக்கு விளக்கப்படுகிறது. ஆகையினாலே பரத்துவம்னு சொல்லக்கூடிய தெய்வாம்சமும் சௌலபியம்னு சொல்லக்கூடிய எளிமையும் ஒரே சமயத்தில் ஒருங்கே சேவை சாதிக்கக்கூடிய திருமேனி திருவேங்கடமுடையானுடைய திருமேனி, ஸ்ரீனிவாசனுடைய திருமேனி. சரி, இந்த 4 திருக்கரங்களை பற்றி மட்டும்தான் ஆதிசேஷன் இந்த நாமாவளியாலே சாதித்திருக்கிறார். நாம இதை ஒரு சாக்கா கொண்டு பெருமாள் திருமேனியை அனுபவிக்கிற காரணத்தினாலே பெருமாள் திருமார்பில் இருக்கக்கூடிய அவனுடைய வலது மார்பில் இருக்கக்கூடிய பிராட்டி, அவளுக்கு திருமலை சன்னதி கோவில் சம்பிரதாயத்துல என்ன பெயர் அப்படின்னா வியூகலட்சுமி அப்படின்னு சொல்றது உண்டு. அவளுக்கு வியூகலட்சுமின்னு பெயர். வியூகலட்சுமின்னு சொல்லக்கூடியவோ பெருமாளுடைய ஸ்வயம்பு திருமேனி இருக்கு பாருங்க, அந்த திருமேனியிலேயே நமக்கு எப்படி உடம்புல கண்ணு கை கால் எல்லாம் இயற்கையாவே இருக்கிறதோ, அந்த மாதிரி பெருமாளுடைய வலது மார்பில இயற்கையாகவே இருக்கக்கூடிய பிராட்டி. புரியும்படி சொல்லணும்னா விக்கிரகத்திலேயே செதுக்கப்பட்டது போல் இருப்பாள். அவளுக்கு வியூகலட்சுமின்னு பெயர். அது போக எல்லா பெருமாளுக்கும் சாத்துவது போல
பெருமாளுக்கு திருமார்பு நாச்சியார் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்துல சொல்லக்கூடிய மகாலட்சுமி பதக்கம், லோக்கலா சொல்லணும் அப்படின்னா மகாலட்சுமி டாலர்னு சொல்றோமோ இல்லையோ, அதை பண்ணி சாத்தியிருப்பா. 2 தாயார் இருப்பா பெருமாளுடைய திருமார்பிலே. அவ வெறும ஒரு ஆபரணமா, ஒரு அலங்காரமா, ஒரு பூஷணமா இருக்க மாட்டா. அவளுக்கு பிரதிஷ்டை உண்டு. பிரதிஷ்டை உண்டுன்னா அதுல இருக்கிற மகாலட்சுமிக்கு அவளுக்கும் நித்தியம் ஆராதனை உண்டு. பெருமாளுக்கு தலிகம்சம் பண்றச்சு அவளுக்கும் தலிகம்சம் உண்டு, திருமஞ்சனம் உண்டு, எல்லாம் உண்டு. திருமலையில ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, பொதுவா எந்த கோவிலாக இருந்தாலும் தாயார் அப்படின்றவ 3 நிலைகள்ல சேவை சாதிப்பா. ஒன்னு லயார்ச்சைன்னு பெயர். லயார்ச்சை அப்படின்னா பெருமாளுடைய திருமேனியிலேயே தாயாரானவள் லயித்து அர்ச்சையாக இருப்பது லயார்ச்சை, லயம் பிளஸ் அர்ச்சை. இன்னொன்னு போகார்ச்சை. பெருமாளுடைய போகங்களுக்காக தாயாரானவள் ஸ்ரீதேவியாகவும் பூமி தேவியாகவும் பெருமாளுக்கு 2 பக்கத்திலும் எப்போதும் இருந்து கொண்டு அவனுடைய போகங்களை எல்லாம் நிறைவேற்றுபவளாக, அவனுக்கு தேவையான பணிவிடைகளை எல்லாம் கூட பண்ணுபவளாக, அவன் போகம் அனுபவிக்கும்படி இருக்கக்கூடிய பிராட்டிகளுக்கு போகார்ச்சைன்னு பெயர். போகம் பிளஸ் அர்ச்சை. தனி கோயில் நாச்சியாரா தாயார் சந்நிதி தனியா இருந்து செங்கோல் செலுத்தக்கூடிய அந்த அமைப்புக்கு அதிகாரார்ச்சைன்னு பெயர். அதிகாரம் பிளஸ் அர்ச்சை. இப்ப திருவள்ளூர்னு எடுத்துக்கோங்க, கனகவள்ளி தாயார் தனி கோயில் நாச்சியார். காஞ்சிபுரம் எடுத்துக்கோங்க, பெருந்தேவி தாயார் தனி கோயில் நாச்சியார். பல திவதேசங்கள்ல தாயார் தனி கோயில் நாச்சியார். அந்த மாதிரி திருவேங்கடமுடையானுக்கு தனி கோயில் நாச்சியார் எங்க இருக்கா அப்படின்னா, திருச்சானூர்ல அலர்மேல் மங்கையா பத்மாவதியா இருக்கக்கூடிய தாயார் திருவேங்கடமுடையானுடைய தனி கோயில் நாச்சியார். திருவேங்கடமுடையானுக்கு போகார்ச்சைன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் உற்சவரா இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் பக்கத்துல இருந்து சர்வ காலமும் சதா சர்வ காலமும் அவனுக்கு போகங்களை எல்லாம் தந்துட்டு இருக்கா. அவ போகார்ச்சை. இப்ப பெருமாளுடைய திருமார்பிலே இருக்கக்கூடிய அந்த தாயார் இருக்கிறாளே, அவள் லயார்ச்சைன்னு பெயர். அவளுக்கு அந்த லயார்ச்சைக்கு வியூகலட்சுமின்னு பெயர். மத்த கோவில போல கோவில்லையே பெருமாள் இருக்கார், பிராகாரத்துல எங்கேயானும் தாயார் சன்னதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெருமாளுக்கு தனியா திருமஞ்சனம், தாயாருக்கு தனியா திருமஞ்சனம். உதாரணமா பெருமாளுக்கு அமாவாசை, பௌர்ணமி, மாசப்பரப்பு, சிரவணம், அவருடைய நட்சத்திரம், ஏகாதசி, இந்த மாதிரி பஞ்சபர்வங்கள் விசேஷ தினங்கள்ல பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆறுதுன்னு வச்சுக்கலாம். தாயாருக்கு வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம். சில இடங்கள்ல அந்த தாயார் நட்சத்திரமான உத்திரத்துக்கு திருமஞ்சனம். இப்ப திருச்சானூர்ல தாயாருடைய அவதார தினம் உத்திராடம்ன்றதுனால அன்னைக்கு திருமஞ்சனம் இருக்கும். அந்த மாதிரி திருமஞ்சனங்கள் பெருமாளுக்கு தனியா தாயாருக்கு தனியா பண்றதுன்றது உண்டு. நவராத்திரி சமயத்துல, பங்குனி உத்திர சமயத்துல, அந்த மாதிரி சில விசேஷ தினங்கள் எல்லாம் பெருமாள் தாயாருக்கு சேர்த்து ஒரே ஆசனத்துல ஏகாசனத்துல திருமஞ்சனம் பண்றதுன்ற வழக்கமும் உண்டு. இப்ப திருமலையில மலைக்கு மேல பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். அங்க தாயார் தனி கோயில் நாச்சியாராக இருக்கா, ஆனா திருச்சானூர்ல இருக்கா. ஒரே கோவில்ல ஒரே இடத்துல இல்ல. அப்போ திருமலை கோவிலில் தாயாருக்கு பிராட்டிக்கு ஆராதனமே கிடையாதா, தலிகாம்சையே கிடையாதா, திருமஞ்சனமே கிடையாதா அப்படின்னா பார்க்கறதுக்கு இல்லைன்னு தோணும். அதுக்கான ஏற்பாடுதான் பெருமாளுடைய திருமார்புல இருக்கக்கூடிய திருமார்பு நாச்சியார்னு சொல்லக்கூடிய 2 பதக்கங்கள். அதுல இருக்கிற தாயார் அவளை தனிக்கோயில் நாச்சியாராக பாவித்து, கீழே திருச்சானூர்ல இருக்கிற தாயார் மலைக்கு மேலேயே இருந்தாள்னா அவளுக்கு என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் இந்த 2 திருமார்பு நாச்சியாருக்கு நடக்கும். இத புரிஞ்சுட்டோமானா அடுத்து சொல்ல போற விஷயம் புரியும். இப்போ நாம புரிஞ்சுட்ட வரைக்கும் பெருமாள் ஆராதனம் தனி, மார்புல இருக்கக்கூடிய திருமார்பு நாச்சியார தனிக்கோள் நாச்சியாரா பாவிச்சு பண்ணக்கூடிய ஆராதனம் தனி அப்படின்னா, பெருமாள் திருவாராதனானா விட்டு தாயார் திருவாராதனானோ, பெருமாள் தலிகம் செஞ்சா விட்டு தாயார் தலிகம் செய்யணும், பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆறுது போல தாயாருக்கும் திருமஞ்சனானோ இல்லையா? ஆகையினாலே 2 பேருக்கும் திருமஞ்சனம் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். தாயார் தனியா பெருமாள் தனியா இருக்கான்னா இவருக்கு ஒரு நாள் அவருக்கு ஒரு நாள் பண்ணிவிடலாம். இங்க பெருமாளுடைய மார்பிலேயே தாயார் இருக்கிறபடினால பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ற அன்னைக்கு தாயாருக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னா தாயார் அப்படி கலைஞ்சு தனியா வச்சுடலாம். திருமஞ்சனானா விட்டு பெருமாளுக்கு கழுத்துல சாத்து விடலாம். அது ஒன்னும் பாதகம் இல்லை. அதே மாதிரி தாயாருக்கு தனியா பண்றேன்னா பெருமாள் திருமஞ்சனம் பண்ணாம அவரை டிஸ்டர்ப் பண்ணாம தனியா தாயாரை கலைஞ்சி திருமஞ்சனம் பண்ணிட்டு திரும்ப சாத்து விடலாம். அப்படியெல்லாம் வேண்டாம், 2 பேருக்கும் ஒரே சமயத்துல ஒரே நாள்ல திருமஞ்சனம் ஆகட்டும் அப்படின்ற திருவுள்ளத்திலே சுவாமி ராமானுஜர் என்ன பண்ணினார், திருமலைக்கு வந்த போது பெருமாளுக்கும் தாயாருக்கும் சேர்ந்து ஒரே நாள்ல விசேஷமா வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் பண்றது அப்படின்ற ஏற்பாட்டை சுவாமி பண்ணினார். குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு முறையான திருமஞ்சனம் பண்ணணும். அத
பெருமாளுக்கு ஒரு நாள் தாயாருக்கு ஒரு நாள் இல்லாம 2 பேருக்கும் ஒரே நாள்ல பண்ணிடுங்க அப்படின்னுட்டு அர்ச்சகாலுக்கு ராமானுஜருடைய நியமனம். இத ராமானுஜர் காலத்துல எழுந்தருளி இருந்து திருமலையில கைங்கரியம் பண்ணினவரான அனந்தாழ்வான்னுட்டு சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர். அந்த சுவாமி வெங்கடாச்சல இதிகாசமாலா அப்படின்னு ஒரு கிரந்தம், ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அதுல திருவேங்கட மலையில ராமானுஜர் எத்தனை முறை வந்தார், என்னென்ன மாற்றங்களை எல்லாம் பண்ணியிருக்கார், அவர் என்ன ஏற்பாடுகளை பண்ணினார், திருமலை கோவில்ல இது இப்படிதான் பண்ணணும், இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவருடைய சட்டதிட்டங்கள், அவருடைய அறிவுரைகள் என்ன, இது எல்லாத்தையும் கூட தொகுத்து சுவாமி வெங்கடாச்சல இதிகாசமாலா அப்படின்னுட்டு ஒரு புஸ்தகம் பண்ணிருக்கார். அதுல சொல்லப்பட்ட விஷயம் இது. பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஒரே நாளா வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் பண்ணிடுங்க அப்படின்னு. அப்ப திருமஞ்சன ஆற சமயத்துல என்ன பண்ணுவா, திருமஞ்சனம் ஆறுது அப்படின்னா, வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் ஆறுதுன்னா வியாழக்கிழமை கார்த்தால பெருமாளுக்கு தலிகம்சையாகி சாத்துமறை ஆனா விட்டு, சாத்துமறை ஆகி எல்லாம் வெளில வந்தா விட்டு திருப்பாவாடன்னு நடக்கும். அதாவது கருடாழ்வார் இருக்கார் பாருங்க, கருடாழ்வானுக்கு முன்னாடி வெள்ளியில ஒரு பெரிய கட்டில் போல ஒண்ணு வெள்ளியில இருக்கும், அதை போடுவா. 4 கால் இருக்கும். திவான்னு சொல்ற மூலியோ, பெரிய கட்டிலா இல்லாம கொஞ்சம் ஒசரம் குறைவா ஒருத்தர் படுத்துக்கிறாப்புல நம்ம ஆண்கள் எல்லாம் இருக்குமே திவான் அப்படின்னு சொல்றாளே, அந்த மாதிரி திவான் மரத்துல பண்ணி அதுக்கு முழுக்க வெள்ளி தகடு அடிச்சிருப்பா. அதுல திருமண் காப்பு சங்கு சக்கரம் எல்லாம் போட்டு பாக்குறதுக்கு நல்லா ரொம்ப அலங்காரமா பார்த்துட்டே இருக்கலாம் போல அழகா இருக்கும் அது. அத கருடாழ்வாருக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல புண்ணியாக வாசனம் பண்ணி ஸ்தல சுத்தி பண்ணிட்டு அந்த திவான நன்னா சுத்தமா தேய்ச்சி அலம்பி வச்சுடுவா. வச்சுட்டு அதுக்கும் கூட சுத்தி பண்ணி புரோக்ஷனம் எல்லாம் பண்ணி நன்னா ஒரு 108 கூட நிறைய புளியோரை பண்ணுவா. புளியோரை பண்ணி கூட கூடையா கொண்டாந்து அந்த திவான்ல கொட்டி அப்படியே கோபுரமா அந்த திவான் முழுக்க அப்படியே யாரோ பெரிய ஆஜானுபாகவா ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கிற ஒரு மனுஷன் படுத்துட்டு இருக்கிறாப்புல புளியோரை அப்படி மலை போல குவிஞ்சிருக்கும். அப்புறம் நிறைய தேங்காயெல்லாம் 2ஆ உடைச்சு வச்சு, வெத்தலைப்பாக்கு பழம் அதெல்லாம் கூட வெள்ளி தட்டுல அது பக்கத்துல வச்சு அர்ச்சக சுவாமியானவர் உள்ள இருந்து வெளியில வந்து அந்த தலைக்கு புரோக்ஷனம் பண்ணி அங்கிருந்தே அந்த திவான் எங்க இருக்கோ அங்கிருந்தே மூலவருக்கு உற்சவருக்கெல்லாம் இருக்கிற இடத்துல இருந்தே கையை காட்டி நைவேத்தியம் பண்ணிடுவார். அதுக்கு திருப்பாவாடை உற்சவம்னு பெயர். அதுக்கு ஒரு வியாழக்கிழமையும் நடக்கும். சில விசேஷ நாள்கள்ல அது கேன்சல் ஆயிடும். வேற உற்சவம் இருந்ததுன்னா, இதெல்லாம் ரெகுலரா வாரம் பண்றதுன்றபடினால அன்னைக்கு முக்கியமான உற்சவங்கள் ஏதான இருந்தா அது கேன்சல் ஆயிடும். அதை ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதை கலைஞ்சிடுவா. அங்க இருந்து அந்த பிரசாதமானது விநியோகத்துக்கு போயிடும். அந்த திவான் எல்லாம் அங்கிருந்து எடுத்துருவா. அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி கழிச்சு பப்ளிக் எல்லாம் பெருமாள் சேவிக்கிறதுக்கு அலோவ் பண்ணிடுவா. இந்த இன்பிட்வீன் டைம்ல என்ன பண்ணுவான்னா, பெருமாளுடைய திருமேனியில் இருக்கிற அத்தனை ஆபரணங்களையும் களைவா. பெருமாள் சாத்தின் இருக்கிற கிரீடம், பெருமாள் திருமேனியில் இருக்கிற கவச்சம், பெருமாள் திருமேனியில் இருக்கிற அத்தனை ஆபரணங்கள் ஒரு திருவாபரணம் விடாம எல்லாத்தையும் களைஞ்சிடுவா. என்ன இருக்கும் பெருமாள் திருமேனியிலன்னா பூணல் இருக்கும். இந்த திருமார்பு நாச்சியார் 2 பேர், மகாலட்சுமி தாயார் 2 பேர் இருப்பா. பெருமாளுடைய திருவடி கவச்சம் இருக்கும். பெருமாளுடைய வரமுத்திரைன்னு சொல்லக்கூடிய வலது கையில கவச்சம் இருக்கும், அந்த உள்ளங்கைக்கு மட்டும். பெருமாளுடைய கட்டிமுத்திரைன்னு சொல்லக்கூடிய இடது கை இருக்க பாருங்க, வளைஞ்சி இடுப்ப காட்டின்னு இருக்காரு, அந்த உள்ளங்கைக்கு மட்டும் கவச்சம் இருக்கும். சங்கு சக்கரங்களுக்கு கவச்சம் இருக்கும். இதை தவிர பெருமாள் திருமேனியில வலை போட்டு சல்லடை போட்டு தேடினாலும் ஒரு திருவாபரணம் இருக்காது. ஒரு புஷ்ப சரமோ மாலையோ ஒன்னும் சாத்திக்க மாட்டார். அன்னைக்கு திருமண் காப்பு கூட அப்படியே வந்து முகத்துல 3/4 வாசிக்கு கண்ணையெல்லாம் மறைச்சுண்டு பெருசா சாத்திக்கிற திருமண் காப்பு இல்லாம நம்மளாட்டம் நெத்திக்கு மட்டும் திருமண் காப்பு சாத்திப்பார். அன்னைக்கு பெருமாளுடைய கண்களை நேத்திரங்களை நாம சேவிக்கலான்றபடினால அதுக்கு நேத்திர சேவை, நேத்திர தரிசனம்னு பெயர். இதுக்காகவே நிறைய பேர் காத்துன்னு இருந்து வெள்ளிக்கிழமை போய் வியாழக்கிழமை போய் பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு போய் சேவிப்பா. ஏன்னா அன்னைக்கு பெருமாள் திருமேனி அன்னைக்குதான் கண்ணுல படும். மற்ற நாள் எல்லாம் பெருமாள் எப்படி இருப்பாருன்னா, ஏதோ ஒரு பூந்தோட்டத்தில இருந்து முகம் மட்டும் வெளியில தெரியறாப்புல ஒருத்தன் எட்டி பாக்குறான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி உடம்பு முழுக்க திருவாபரணம், தங்கம் என்ன வைரம் என்ன அப்படியே கோடிக்கணக்கான மதிப்பில் உள்ள ஆபரணங்கள்லாம் பெருமாள் திருமேனியில் அப்படியே குவிச்சு கிடக்கும். அதுக்கு நடுவுல பெருமாள் முகத்தை மட்டும் காட்டின்னு இருப்பார். அந்த திருமுக மண்டலத்திலும் கூட பாதி திருமண் காப்பு மறைச்சுன்றோம். அதனால பெருமாளை நன்னா சேவிக்கணும், அனுபவிக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை சேவிக்கிறது உச்சிதம். வியாழக்கிழமை கார்த்தால சாத்துமரெல்லாம் ஆனா விட்டு, இந்த திருப்பாவடெல்லாம் ஆனா விட்டு கார்த்தால ஒரு 9 மணில இருந்து சாயங்காலம் ஒரு 6 மணி வரைக்கும் அந்த சேவை. 6 மணிக்கு மேல திரும்ப பெருமாளுக்கு தோமால சேவையெல்லாம் ஆகி சாயங்காலம் ஆராதனமாகி, இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற அஷ்டோத்திர சதநாமாவளியாலே ஒரு முறை அர்ச்சனையாகி சாயங்காலம் சாத்துமறை ஆகும். அதுக்கப்புறமா பெருமாளுக்கு புஷ்பாங்கி சாத்திடுவா. பெருமாள் திருமேனியில புஷ்ப அலங்காரம் பண்ணிடுவா. புஷ்பாங்கி பெருமாள் முகம் மட்டும் தெரியும், முழுக்க புஷ்பங்கள் இருக்கும். அந்த சேவை ராத்திரி சன்னதி சாத்திர வரைக்கும் 1:30 மணி 2 மணி வரைக்கும் எப்ப பெருமாள் சயனிக்கிறாரோ அது வரைக்கும் அந்த சேவை உண்டு.
வெள்ளிக்கிழமை பின்னால பெருமாளுக்கு திருமஞ்சனத்துக்காக சித்தம் பண்ணுவா. சித்தம் பண்றதுன்னா அவர் திருமேனியில் இருக்கக்கூடிய புஷ்பாங்கின்னு சொல்லக்கூடிய அந்த புஷ்பங்களை எல்லாம் கலைஞ்சு திருமஞ்சனத்துக்கு தகுந்தாப்புல அவரை தயார் பண்ணி பெருமாளுக்கு வேஷ்டியை கலைஞ்சுட்டு பட்டு வேஷ்டியை கலைஞ்சிட்டு கௌபீனம் சாத்துவா. திருமஞ்சனத்துக்கு ஏத்த மாதிரி, திருமஞ்சன அவசரத்துக்கு ஏத்த மாதிரி, அந்த நிலைக்கு ஏத்த மாதிரி கௌபீனம் சாத்துவா. அதுக்கப்புறமா திருமார்புல இருக்கிற நாச்சியார்களை எல்லாம் கலைஞ்சு ஒரு பெரிய தங்க தட்டுல தனியா ஏலை பண்ணிடுவா. இதெல்லாம் பண்ணிட்டு பெருமாளுக்கு விசேஷமா பால் எண்ணெய், தயிர் எண்ணெய், இளநீர் எண்ணெய், தேன் எண்ணெய், வசந்த வாசனை திரவியங்களான கஸ்தூரி, புனுகு, குங்குமப்பூ, சந்தனம், பன்னீர், கஸ்தூரி, இந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள், இந்த மாதிரி வசந்த விசேஷமான வஸ்துக்களால் எல்லாம் பெருமாளுக்கு அதி வாசன திரவியங்களால் எல்லாம் ஆச்சரியமா திருமஞ்சனம் நடக்கும். திருமஞ்சனம் நடக்கிறச்ச ஆற வேத பாராயணம், உபனிஷத் பாராயணம், சூக்தங்கள் இதெல்லாம் காதுல மைக்ல நன்னா விழும் நமக்கு. இதுல ஒரு விசேஷமான அம்சம் என்ன அப்படின்னா, பெருமாள் திருமார்புல இருக்கிற இந்த 2 நாச்சியார பெருமாள் திருமார்புல இருந்து கழற்றா பாருங்க, கலையரா பாருங்க, அந்த சமயத்துக்கு சரியா நாச்சியார் திருமொழி ஆரம்பிச்சுடுவா. ஏன்னா அகலகில்லேன் இறையும், இறையும்னா ஒரு நொடியும் கூட, ஒரு க்ஷணம் கூட அப்படின்னு அர்த்தம். அகலகில்லேன்னா பிரிய மாட்டேன், ஒரு க்ஷணம் கூட பிரிய மாட்டேன்னு பிராட்டி பெருமாள் மார்புல வந்து உட்கார்ந்து இருக்கிறபடினால அந்த திருமார்பு நாச்சியார திருமஞ்சனம் பண்றதுக்காக கலையிற சமயத்தில் கூட பெருமாளுக்கு அவன் ஞாபகம் வந்து பெருமாள் வியசனப்படக்கூடாது. ஏற்கனவே வைகுண்டத்திலிருந்து பிராட்டி பிரிஞ்சு வந்ததுனால பெருமாள் பட்ட வியசனம் துக்கம் போரும். இப்ப அர்ச்சாவதாரமா இருக்கிறப்ப கூட பெருமாள் கவலைப்படக்கூடாதுன்றதுனால ராமானுஜருடைய ஒரு பரிவான ஏற்பாடு. ஒரு அம்மாவானவள் எப்படி குழந்தைக்கு பார்த்து பார்த்து பண்ணுவாளோ அந்த மாதிரி திருவேங்கடமுடையான அன்னைக்கு பட்ட கஷ்டம் போரும், இன்னைக்கு பட வேண்டான்னு சுவாமி ராமானுஜருடைய ஏற்பாடு. அந்த பதக்கத்தை அர்ச்சக சுவாமி கலைய ஆரம்பிக்க கையை வைக்கிறச்ச இங்க நாச்சியார் திருமொழி ஆரம்பிச்சுடுவா. நாச்சியார் திருமொழி 143 பாசுரத்துல கடைசி 2 பாசுரம் தவிர எல்லாத்தையும் பூரணமா சேவிப்பா. மத்த நாளெல்லாம் சிற்றஞ்சிறுகாலே வங்கக்கடல் கடைந்தன்னு திருப்பாவ சாத்துமர ஆகக்கூடிய அந்த சன்னதியில வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாத்திரம் தலிகம் செய்யலாம் ஆனா விட்டு இந்த காட்டை நாடி தேனுகுணும்ன்ற பாசுரம் அடுத்த பாசுரம், அதாவது நாச்சியார் திருமொழியினுடைய கடைசி 2 பாசுரங்களால சாத்துமறை ஆகும் பெருமாளுக்கு. அதுக்கப்புறம் வழக்கம் போல பல்லாண்டு பல்லாண்டு அடியோமோடும் நின்னோடும் சர்வதேச தசாக்காலே அதெல்லாம் சொல்லி வழக்கம் போல நடக்கிற சாத்துமறையானது நடக்கும் பெருமாளுக்கு. இந்த திருமார்பு நாச்சியார் 2 பேர் இருக்காளே, அவளை தனியா ஒரு தங்க தட்டுல ஏழை பண்ணி திருச்சானூர்ல மூலவருக்கு தினம் பின்னால மன்னிக்கணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பின்னால ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு தாயாருக்கு திருமஞ்சனம் ஆகும். மூலவருக்கு 4 மணிக்கெல்லாம் சித்தம் பண்ண ஆரம்பிப்பா. 4:30 மணிக்கெல்லாம் டிக்கெட் வாங்கின வாழை உள்ள விட்டுடுவா. 5 மணிக்கு திருமஞ்சனம் சரியா ஆரம்பிக்கும். 1 மணி நேரம் திருமஞ்சனம் ஆகும். உற்சவருக்கு சாயங்காலம் 3ல இருந்து 4 வரைக்கும் திருமஞ்சனம் ஆகும். அந்த மூலவருக்கும் உற்சவருக்கும் எப்படியெல்லாம் திருமஞ்சனம் ஆறுதோ, மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, பால், தயிர், அந்த மாதிரி என்னென்னலாம் உண்டோ அதெல்லாம் பெருமாள் திருமார்புல இருக்கிற இந்த திருமார்பு நாச்சியாருக்கும் உண்டு. தனியா இந்த தங்க தட்டுல வேலை பண்ணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவளை நன்னா அலம்பி சுத்தம் பண்ணி அவளை ஈரம் போக தொடச்சு மறுபடியும் பெருமாளுடைய திருமேனியில ஆச்சரியமா சாத்துவா. அவளுக்கு திருமஞ்சனம் ஆரத்து ஸ்ரீ சூக்தமானது பாராயணம் பண்ணப்படும். ஒரு பக்கம் நாச்சியார் திருமொழியும் சேவிச்சுட்டு இருப்பா, அதை நிறுத்த மாட்டான். இப்ப பெருமாள் திருமார்புல திருமார்பு நாச்சியாரை ஏழை பண்ணிடுவா. பண்ணிட்டு அந்த திருமார்பு நாச்சியார்னு சொல்லக்கூடிய பதக்கமா தாயார் இருக்கா பாருங்க, அவளுக்கும் கூட வஸ்திரம் உண்டு. அந்த திருமார்பு நாச்சியாருக்கு சின்னதா ஒரு பட்டு வஸ்திரத்தால கீழே வந்து பாவாடை சமர்ப்பிச்சு அந்த பாவாடையே ஒரு வஸ்திரமா கொண்டு மேல மாறாப்பா சாத்துவா. அந்த மாதிரி 2 நாச்சியாருக்கும் 2 பாவாடை சமர்ப்பிக்கிறதுன்றது உண்டு. வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் அரைச்சு அதை மாத்துவா. பழச வந்து அர்ச்சகா பிரசாதமா எடுத்துருவா. அதே மாதிரி பெருமாள் திருமேனியில இருக்கிற கௌபீனமும் ஒரு முறை சாத்தினா மறுமுறை சாத்துறது இல்ல. அதை வெள்ளிக்கிழமை பெருமாளுக்கு ஒரு புது கௌபீனம் சாத்தி திருமஞ்சனம் ஆகும். அதுக்கப்புறம் பெருமாளுக்கு திருமேனி எல்லாம் நன்னா தொடச்சிட்டு வாசன திரவியங்கள்லாம் பூசி கவச்சம் எல்லாம் சாத்தி நெத்தியில திருமண் காப்பு சாத்தி பெருமாளுக்கு திருவாபரணங்கள்லாம் விசேஷமா சாத்தி புஷ்பங்கள் மாலையெல்லாம் சாத்தி இத்தனையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் தலையம்சையாகி அப்போ சாத்துமறை ஆகும் பெருமாளுக்கு. இப்படி வாரத்துக்கு ஒரு நாள் பெருமாளுடைய திருவாபரணங்களை எல்லாம் கலைந்து திரும்ப எல்லா திருவாபரணத்தையும் சாத்தி திருமஞ்சனம் எல்லாம் விசேஷமா மலையில இன்னைக்கும் தவறாம நடந்துட்டு இருக்கிறது. இப்போ பெருமாளுடைய திருமார்புல இருக்கக்கூடிய நாச்சியார், அதாவது இப்ப அடியேன்னு சொல்றது இந்த 2 பதக்கமா இருக்கிற நாச்சியார் இல்ல, ஸ்வயமா பெருமாள் திருமார்புலயே வலது மார்புல ஒரு தாயார் இருக்கான்னு சொன்னமோ இல்லையோ, அவளை பத்தி லட்சுமி சகஸ்திரத்துல வெங்கடாத்வரி கவியானவர் சொன்ன அனுபவம். அதாவது அந்த தாயார் என்ன அளவுல இருப்பா தெரியுமா? திருவேங்கடமுடையான் மூலவருடைய மார்புல இந்த திருமார்பு நாச்சியார்னு 2 பதக்கமா இருக்கா பாருங்க தாயார்.
அந்த சைஸ்ல வந்து 1/3 தான் இருப்பா. நன்னா சிம்பிளா புரியணும்னா, நம்ம பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கு பாருங்க, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ என்ன சைஸோ அவ்வளவுதான் இருப்பா அந்த தாயார். ஆனா அத்தனை ஆச்சரியமா இருப்பா. தாயாருடைய கண்ணு மூக்கு எல்லாம் நன்னா விலட்சணமா தெரியும்படி நன்னா இருப்பா. ஏன்னா ஸ்வயம்புவோ இல்லையோ, பெருமாள் எப்படி ஸ்வயம்புவோ அந்த மாதிரி தாயார் பஞ்சமி தீர்த்த தன்னைக்கு திருச்சானூர்ல ஸ்வர்ண புஷ்பத்தில இருந்து அவதரித்து தானே பெருமாளுடைய கழுத்துல மாலையை போட்டு அவனை கணவனா வரிச்சு பெருமாளுடைய மார்புல ஏறி உட்கார்ந்து உண்டான்னு பாக்குறோமோ இல்லையோ. அப்திகன்யா பரிஷ்வக்த வக்ஷசே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ அங்க அனுபவிச்சோமோ இல்லையோ. அதனால பெருமாள் போல தாயாரும் சுயம்புவானபடியினால பெருமாள் எப்படி இத்தனை லட்சணங்களோட இருக்கானோ அந்த மாதிரி அத்தனோண்டு தாயாரும் அவ்வளவு லட்சணமா விலட்சணமா இருப்பா. அவளை பத்தி லக்ஷ்மி சகஸ்திரத்தில வெங்கடாத்வரி கவி, அரசாணிப்பாலை வெங்கடாத்வரி கவியானவர் சித்திர சரித்திர ஸ்தபகம்னு சொல்லக்கூடிய 16வது ஸ்தபகத்திலே ஒரு ஸ்லோகம். ஸ்திரியா பத்யுரதி பிரியா சேத் பத்மே சதா பார்ஷ்வமுபாஸ்ரயந்தே நிரந்தரம் த்வம் து நிதீயசேஹோ புஜாந்தரே போகினகேஸ்வரேனா அப்படின்னு ஆச்சரியமான ஸ்லோகம். இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் 2. ஒன்னு, இந்த லக்ஷ்மி சகஸ்திரத்தை வெங்கடாத்வரி கவி யாருக்கு பாடினார், லக்ஷ்மின்னு அவர் குறிப்பிடுறது யாரை அப்படின்னா, திருவேங்கடமுடையானுடைய தர்மபத்னியான அலர்மேல் மங்கை தாயார் பத்மாவதி தாயார் விஷயமாத்தான் இந்த லக்ஷ்மி சகஸ்திரத்துல பாடினர். ஒரு ஸ்தபகத்திலையும் முதல் ஸ்லோகம் திருவேங்கடமுடையானுடைய மனைவியே அப்படின்னு குறிப்பிடப்படும். லக்ஷ்மி சகஸ்திரம் ஆரம்பிக்கிற முதல் ஸ்லோகத்துல கூட திருவேங்கடமுடையானுடைய தர்மபத்னின்னு தான் ஆரம்பிச்சார் சுவாமி. அதனால லக்ஷ்மி சகஸ்திரம் முழுக்க அலர்மேல் மங்க தாயார் பத்மாவதி தாயாருடைய அனுபவம். அதனால திருவேங்கடமுடையான் மூலவரினுடைய திருமார்பிலே இருக்கக்கூடிய அந்த வியூகலட்சுமின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன குழந்தை போல இருக்கிற தாயாரை பத்தின ஸ்லோகம் இது. இதுல முக்கியமான பதம் நிரந்தரம் அப்படின்றது. நிறைய பேர் நினைச்சுப்பா, மலையில தாயார் தனியா கிடையாது, பெருமாள் மட்டும் தானே இருக்கார். அப்ப பெருமாள் மார்புல தாயார் அப்படின்னா மத்த ஊர்ல எல்லாம் மூலவர் உற்சவருக்கெல்லாம் மார்புல திருமார்பு நாச்சியார்னு சாத்தர பதக்கம் தான் தாயார் போட்டிருக்கு. அந்த ஸ்ரீயோட சேர்ந்த பெருமாள் அப்படின்றதுனாலதான் அவனுக்கு ஸ்ரீனிவாசன் பெயர் போட்டிருக்கு. மத்தபடி தாயார் தனியா இல்ல அப்படின்னு நினைச்சுருவா. அப்படி இல்ல, நிரந்தரம், பர்மனன்ட் அப்படின்னா என்ன, இந்த திருமார்பு நாச்சியாரானவா எப்ப வேணாலும் கலையெல்லாம் திரும்ப சாத்தலாம். ஆனா அப்படி பண்ண மாட்டா. வெள்ளிக்கிழமை திருமஞ்சனத்துக்கு கலைவா திரும்ப சாத்திடுவான்றது வேற. ஆனா அப்ப கூட வந்து கொஞ்ச நேரம் கலைஞ்சு திருமஞ்சனம் பண்ணி சாத்துறாரோ இல்லையோ. அதனால தாயார வந்து பெருமாள் திருமார்புல இருந்து எடுக்கலாம் திரும்ப சாத்தலான்றதுனால அவ டெம்பரரி. யார் பர்மனன்ட் அப்படின்னா, இந்த வியூகலட்சுமின்னு பெருமாள் வலது மார்புல இருக்கக்கூடிய அந்த சின்ன தாயார் பர்மனன்ட். அதனால நிரந்தரம் அப்படின்ற வார்த்தையினால குறிப்பிடுறார். பொதுவா லோகத்துல கணவன் மனைவி ரொம்ப ஒற்றுமையா அந்யோன்யமா இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆமடியானுக்கு ஆமடியால ரொம்ப பிடிக்கிறது, அவனுக்கு ஏத்த மாதிரி அனுகுணமா நடந்துக்கிறா, நல்ல தர்மபத்னியா இருக்கா, புடிச்சு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் எப்பவும் பிரியாம இருந்துட்டு இருப்பா. மிஸ் பண்றது இல்ல, எங்க போனாலும் அழிச்சுட்டு போறது, கோவிலுக்கு போனா அழிச்சுட்டு போறது, உற்சவத்துக்கு போனா அழிச்சுட்டு போறது, எந்த தர்ம காரியம் பண்ணாலும் 2 பேரும் சேர்ந்தே போறது வரதுன்னு இருந்துட்டு இருப்பா. ஆனா யாரும் ஆமடியானுடைய மாரில ஏறி உட்கார்றது இல்லையோ அப்படின்னு தமாஷா இந்த கவி சாதிக்கிறார். என்னதான் ஆமடியானுக்கு பிடிச்சிருந்தாலும் கூட யாரும் லோகத்திலே தன்னுடைய கணவனுடைய மார்பிலே ஏறி உட்காரவில்லை. ஆனால் இவள் எம்பெருமானுடைய திருமார்பிலே ஏறி உட்கார்ந்தாள். அந்த ஒரு விசித்திரமான வைபவம் இவளுக்கு உண்டு. பெருமாளும் நம்முடைய ஆமடையா நம்ம மேல காலை வச்சு நம்ம மார்ல ஏறி உட்கார்றாளே அப்படின்னு கோச்சுக்கல. என் மேல நீ காலை வச்சு என் மார்ல ஏறி உட்கார்ந்துட்டாலும் பரவாயில்ல, நான் அதை பத்தி ஒரு அகௌரவமா என்ன ஆமடியா கால் தொட்டு மேல கால் பட்டு மேல ஏறாளேன்னு நினைச்சுக்க மாட்டேன். நீ அப்படி ஏறி உட்கார்ந்ததும் கூட எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னுட்டு அலர்மேல் மங்கையின் இடத்துல அவனுக்கு எத்தனை காதல் இருக்கு அப்படின்னு பெருமாள் நிரூபிக்கிறானாம். அவ கால் பட்டு ஏறினாலும் பரவாயில்ல, என்னோடய இருக்கால் ஒழியோ இனிமேல் பிரிய மாட்டேன்னு, அது போறோம் எனக்குன்னு பெருமாள் அத்தனை சந்தோஷப்படுறானாம். அது மட்டும் இல்லாமல் தாயார் ஏதோ ஆசையா பெருமாளுடைய மார்பிளை ஏறி உட்கார்ந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு இறங்கிட்டோன்றது இல்ல, நிரந்தரமா தங்கிவிட்டாங்க. இன்னைக்கும் பெருமாள் திருமேனியை சேவிக்கிறச்ச நம்ம பிரமாணமா சத்திய பிரமாணமா பார்க்கலாம். அது லோகத்திலே என்னதான் கணவன் மனைவி ரொம்ப ஒற்றுமையா இருந்தாலும் கூட சதா சர்வ காலமும் 24 மணி நேரமும்
அப்படியே கயிறு கட்டினது போல 2 பேரும் கையை கோத்தின்றே சுத்தின்னு இருக்கமான்னா இல்லை, அவ காரியம் தனியா பாக்குறா, நம்ம காரியம் தனியா பாக்குறோம், ரொம்ப நேரம் பேசுவோம், ஒன்னா கோவிலுக்கு போவோம் வருவோம், அவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இவா 2 பேரும் எதுவா இருந்தாலும் ஒன்னாதான் இருக்கிறது. பெருமாள் மார்புல ஏறி உட்கார்ந்துன்றதுனால பெருமாள் என்னெல்லாம் பண்றாரோ அதெல்லாம் பிராட்டிக்கும் உண்டு. அது லோகத்தை படைக்கிறதாட்டம், எல்லாரையும் காப்பாத்துறதாட்டம், படி இழக்கிறதாட்டம், சரணாகதி பண்ணும்படியா நிக்கிறதாட்டம், மோட்சம் கொடுக்கறதாட்டம் எல்லாம் 2 பேருக்கும் போது. அதனால நிரந்தரம் அப்படின்ற வார்த்தையினாலே குறிப்பிட்டு அந்த மகாலட்சுமியானவள் பத்மான்னு சொல்லக்கூடிய அலர்மேல் மங்கையானவள் திருவேங்கடமுடையானுடைய திருமார்பிலே நிரந்தர வாசம் பண்ணுகிறாள், பிரிவதே இல்லை. இதை ராமானுஜர் கத்தியத்திலே சொன்ன போது நித்யான பாயினீம் அப்படின்னு குறிப்பிட்டார். என்றும் பிரியாதவள், பிரியாமல் இருப்பவள் குறிப்பிட்டார். சுவாமி நம்மாழ்வாரும் கூட அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னுட்டு ஒரு க்ஷணமும் பிரிய மாட்டேன்னு அலர்மேல் மங்கை உரைகின்ற மார்பை உடையவனே அப்படின்னு. ஆழ்வார்கள்லாம் யாரும் மலை மேல காலை வச்சு மலைக்கு ஏறவே இல்லை, மலையடிவாரத்தில இருந்துதான் எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணினான். நம்மாழ்வார் இன்னும் மோசம். ஆழ்வார் திருநகரில எழுந்திருளி இருந்தபடியே அவருடைய ஞான திருஷ்டிக்கு விஷயமா எந்தெந்த பெருமாள்லாம் சேவை சாதிச்சாலோ அந்த 36 எம்பெருமான்களைத்தான் மங்களாசாசனம் பண்ணினர். அப்படி பண்ணியிருந்த போதும் கூட எம்பெருமானுடைய திருமேனியை நன்கு அனுபவித்து அவனுடைய திருமேனியிலேயே இயற்கையிலேயே நம்ம உடம்புல எப்படி மச்சம் நம்ம பிறக்கிறச்சே வந்துடுறதோ அந்த மாதிரி பிராட்டியானவள் அவன் திருமேனியில இருக்கிறத ஆழ்வார் தெளிவா அந்த வார்த்தைகளால குறிப்பிடுறார். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னுட்டுதான் சரணாகதி பண்ணினர். அந்த நித்யான பாயினியம்னு ராமானுஜர் குறிப்பிட்ட அந்த விசேஷத்தை அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைவதாக நம்மாழ்வார் சாதித்த அந்த விசேஷத்தை இந்த வெங்கடாத்வரி கவியானவர் பத்மே சதா நிரந்தரம் அப்படின்னுட்டு மகாலட்சுமி எப்போதும் நிரந்தரமாக இவனிடத்திலே வசிக்கிறாள் அப்படின்னு காட்டி கொடுத்தார். இது விசேஷமா பெருமாளுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய நாச்சியார பத்தின ஸ்லோகம். ஏன் அப்படி ஏறி உட்கார்ந்துண்டா? பெருமாள் இடத்துல அவ்வளவு பிரீத்தியாம். நாம் ஏதோ பிருகுமகர்ஷி உதைச்சார் அப்படின்னு ஒரு பொய்க்கோபம் கொண்டு ஒரு சண்டை போட்டு ஊடல்ல இறங்கி வந்துட்டோம். இதெல்லாம் வேணும்னு நடக்கல, ஏதோ தெரியாம நடந்து போயிடுத்து. நானா பிருகுவை கூட்டு உதைக்க சொன்னேன், அவதானே கோச்சுன்னு போனா. அவன் ஆமடியா பொம்னாட்டி கோச்சுட்டு போனா நான் பின்னாடியே போகணுமா என்ன? அதனால அவதான் போனா, அவளா வரட்டும் அப்படின்னு பெருமாள் பாட்டுக்கு புருஷா அப்படின்ற ஒரு கர்வத்தோட உட்கார்ந்துண்டு இல்லையே. என்னுடைய ஆமடையா என்னை விட்டு போறாளேன்னு கோச்சுண்டு பின்னாடியன்னா குழந்தையாட்டமா ஓடிட்டு வந்தான். ஒரு பசு ஓடுறது அப்படின்னா அதை தேடிண்டு கண்ணு எப்படி பின்னாடியே போறதோ அந்த மாதிரின்னா தாயாரை தேடிண்டு வந்து இவனும் மனுஷனா திருமலை காட்டுல தபஸெல்லாம் கூட பண்ணி, திருச்சானூர்ல தபஸ் பண்ணி, சூரிய நாராயணனை பிரத்யக்ஷீகாரம் பண்ணி தாயார் கல்யாணம் பண்ணிட்டு சேர்ந்தா விட்டுன்னா பெருமாள் ஓய்ந்தான். அது வரைக்கும் தாயாரை சேர்வது ஒன்றே குறிக்கோளா வைகுண்டத்தையும் விட்டுட்டு வந்தானோ இல்லையோ. அப்பேற்பட்ட கணவனிடத்திலே அவனுக்கு எவ்வளவு பிரீத்தி இவளிடத்திலே உண்டோ அதை காட்டிலும் 2 மடங்கு பிரீத்தி இவளுக்கு அவனிடத்துல உண்டு. அதனால நான் ஒரு க்ஷணம் கோச்சுண்டு வந்துட்டேன்னு இத்தனை கஷ்டப்பட்டேங்களே சுவாமி, இந்த கஷ்டத்தை எல்லாம் இனிமேல் நான் பார்க்க கூடாது, இனிமேல் உங்களை விட்டு நான் பிரியறதா இல்லைன்னு ஏறி மார்பிள் உட்கார்ந்துண்டாளாம். அதுவும் எங்க உட்கார்ந்துண்டான்னா பெருமாளுடைய ஹிருதயத்திலே என்ன உண்டு? கௌஸ்துப ரத்னம்னு சொல்லக்கூடிய நீலரத்னம் பெருமாளுடைய திருமார்பிலே எப்பவும் உண்டு. அங்க பெருமாளுடைய பிராணன் இருக்கக்கூடிய இடம் பிராணஸ்தானம். அந்த இடத்துல பெருமாளுடைய கௌஸ்துப ரத்னத்திற்கும் அவனுடைய பிராணனுக்கும் சமமானவளாக பிராண சமையாக பிராண நாயக்கியாக பிராட்டியானவள் எழுந்தருளி இருக்கிறாள். அப்போ இந்த கௌஸ்துப ரத்னம்னு சொல்லக்கூடிய ரத்னம் எப்படி பெருமாளுக்கு மாறல ஹிருதயத்திலேயே வச்சு காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அத்தனை பிடிச்ச விஷயமோ, பெருமாளுடைய பிராணன் எப்படி அவருக்கு முக்கியமோ அந்த மாதிரி இந்த அலர்மேல் மங்கைன்னு சொல்லக்கூடிய பிராட்டியும் பெருமாளுக்கு முக்கியஸ்தானம் வகிக்கிறாள் அப்படின்னு நமக்கு காட்டி கொடுக்கிறார் சுவாமி. இதுதான் திருவேங்கடமுடையான் மூல விக்கிரகத்திலேயே வலது மார்பில் பிராட்டி இருக்கிறாள் அப்படின்றதுக்கான விஷயம். நிறைய பேர் என்ன நினைச்சுப்பா, மேல திருவாபரணம் மட்டும்தான் பிராட்டி, உள்ள திருவாபரணத்துக்கு உள்ள பிராட்டி இல்ல அப்படின்னு நினைச்சுப்பா. அப்படி கிடையாது. இதுல ஒரு பெரிய லாபம் நமக்கு. என்ன லாபம் தெரியுமா? ஸ்ரீனிவாசன் அப்படின்னா லக்ஷ்மியினுடைய வாசஸ்தானமாக திகழ்பவன், லக்ஷ்மியினுடைய வசிப்பிடமாக திகழ்பவன் அர்த்தமா இருந்தோ இல்லையோ. அப்ப ஸ்ரீனிவாசன் பேரை வச்சுட்டு அந்த பெருமாளுடைய திருமேனியில மகாலட்சுமி இல்லைன்னா ஸ்ரீனிவாசன்ற பேருக்கு ஏதான அர்த்தம் உண்டா? பொதுவா பெருமாளுடைய மார்பிள மகாலட்சுமி இருக்கிறதா சாஸ்திரம் சொல்றபடினால அப்படின்னு ஒரு சப்பக்கட்டு கட்ட முடியாது. நிஜமாவே பெருமாள் திருமேனியில திருமார்புல தாயார் இருக்கணும். அப்படி இருக்கா, அதனால அவன் ஸ்ரீனிவாசன் அப்படின்றது 100% பொருந்துருது.
ராமானுஜர் காலத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாள் திருமலையில மலை மேல எழுந்தருள் இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் பெருமாளே கிடையாது, சிவன் தான் அப்படின்னுட்டு கொஞ்ச காலம் சைவர்கள் அந்த மூர்த்தியிலே அந்த விக்கிரகத்திலே சிவனை பிரதிஷ்டை பண்ணி சிவனா நினைச்சு ஆராதனைகள் எல்லாம் பண்ணிட்டு வந்தாலும், ஒரு பக்கம் முருகனை வணங்கக்கூடிய கௌமார மதத்தினர்கள் இவன் சுப்பிரமணியன் தான் முருகன் தான் அவளுடைய வாதம் ஒரு பக்கம், அவ ஒரு பக்கம் சண்டை. ஒரு பக்கம் பெருமாளுக்கு நவராத்திரியில பிரம்மோற்சவம் நடக்கிறது, வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் நடக்கிறது, பெருமாள் வெள்ளை வேஷ்டி உடுத்திக்காம மஞ்சள் சேப்பு நீலம் பச்சைன்னு தாயாராட்டமா பட்டு வேஷ்டி உடுத்திக்கிறார், பட்டு புடவையதான் வேஷ்டியா உடுத்திக்கிறார், நிறைய திருவாபரணங்கள்லாம் கூட சாத்திக்கிறார். பெருமாளுடைய திருமேனியிலேயே நிறைய சுருள் முடியெல்லாம் பொம்நாட்டிக்கு இருக்கிறாப்பல அப்படியே பின்னாடி நிறைய முடி நீளமா தொங்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம கோயில் பிராகாரத்துல பொதுவா பெருமாள் கோயில் பிராகாரத்துல கருடன் தானே இருக்கணும், இங்க கருடன் இல்லாம நிறைய சிம்மம் எல்லாம் கூட உண்டு. அதனால இவ அம்பாள் தான் அப்படின்னுட்டு அது ஒரு கோஷ்டி. இப்படியே 4 விதமா அடிச்சுட்டா. ஆனால் புராணங்கள்ல இருந்து ரிக்வேதத்திலிருந்து 18 புராணங்கள்ல 12 புராணங்கள்ல 11,000 ஸ்லோகங்களாலே ஆதாரம் இருக்கிறது அவன் பெருமாள் தான்றதுக்கு. அதே மாதிரி ஆழ்வார்கள் பாசுரம் இருக்கு, சுவாமி தேசிகனுடைய தயாசதக ஸ்லோகம் இருக்கிறது. இத்தனை ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் புராணமும் வேதமும் கொண்டாடின எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை இந்த கலியுடைய கோலாகலத்தினாலே சைவர்கள் அவா சுவாமி இன்னும், கௌமார அவா சுவாமி இன்னும், சாக்தர்கள்னு சொல்லக்கூடிய அம்பால வழிபடக்கூடிய அவா சுவாமி இன்னும் கொண்டாடி பெரிய சண்டையெல்லாம் நடந்து கடைசியில கொஞ்ச நாள் சிவனாவே ஆராதனை பண்ணிட்டு வந்து அந்த கொடுமையெல்லாம் கூட நடந்தது. அப்போ இவர் பெருமாளா வேற தேவதையான்னு சண்டையெல்லாம் பயங்கரமா நடக்கும். அந்த சமயத்துல நம்மளவா என்ன பண்ணினா, அப்போ ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல எழுதிருந்தார். அவரிடத்துல போய் பிரார்த்திச்சா, சுவாமி இந்த மாதிரி நம்ம பெருமாளுக்கு இப்படி ஒரு நிலைமை, புராணங்களும் வேதமும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் கொண்டாடின எம்பெருமானுக்கு இப்படி ஒரு நிலைமை, தேவரையர் தான் இப்போ ஜகதாச்சாரிய சிம்ஹாசனாதிபதியா நம்முடைய சம்பிரதாயத்திற்கு ஒரே ஆச்சாரியராக எழுந்துள்ளிருக்கிறீர், தேவரையர் தான் வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னுட்டு அவரை பிரார்த்திச்சா. மலைக்கு வந்தார். யார் யார் தங்களுடைய தெய்வம் அப்படின்னு சொல்றாலோ அந்த மதத்து வித்வான்கள் எல்லாம் வாதத்துக்கு வந்துருங்கோ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணினா. திருவேங்கட மலை அந்த பிரதேசத்தை ஆளக்கூடிய ராஜாவினுடைய அரண்மனை இல்ல அவனுடைய முன்னிலையில திருமலையில இந்த சபை நடக்கிறது. அம்பாள்னு சொல்ற கட்சிக்காரா ஒரு 4 பேர் இருக்கா வித்வான்கள், அம்பாள் தான் அப்படின்னு அதுக்கு என்ன பிரமாணம் ப்ரூஃப் அதெல்லாம் வச்சு வாதாடுறதுக்கு ஆர்கியூ பண்றதுக்கு அவ ஒரு 4 பேர், சிவன் தான் சொல்றதுக்கு அவா கொஞ்சம், சுப்பிரமணியன் சொல்றதுக்கு அவா கொஞ்சம், இப்படி எல்லாருமா சேர்ந்து அவளுடைய கட்சி வாதம் பண்றச்ச பிரமாணம் அப்படின்னா என்ன, அத்தாரிட்டி, பிரமாணம்னா அத்தாரிட்டி. எது பிரமாணம்? எங்க அப்பா சொன்னா எனக்கு பிரமாணம், எங்க தாத்தா சொன்னா எனக்கு பிரமாணம்னா எங்க அப்பாவும் எங்க தாத்தாவும் சொன்னது எனக்கு தான் பிரமாணம், பக்கத்தாத்துக்கார அதை ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லையே. அப்ப எல்லோரும் ஒத்துக்கொள்ள வேணும் அப்படின்னா வசந்த பிரமாணமா, நிலையான பிரமாணமா, சாஸ்வதமான பிரமாணமா இருக்கணும். அப்பேற்பட்ட பிரமாணங்களினுடைய வரிசை, ஹயரார்கி ஆஃப் பிரமாணாஸ் அப்படின்னு சொன்னா மேல இருந்து கீழே சொல்லிண்டே வரணும்னா முதல்ல வேதங்கள். வேதோகிலோ தர்ம மூலம், எல்லா தர்மங்களுக்கும் மூலமானது வேதம் தான். வேதாத் சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம், சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம் உத்ருத்ய உதமுச்சதே வேதாத் சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம். சத்தியம் பண்ணி சொல்றேன் சுவாமி, திரும்ப திரும்ப சத்தியம் பண்ணி சொல்றேன். சாஸ்திரங்களிலே வசந்த சாஸ்திரம்னு வேதத்துக்கு மேல வசந்த சாஸ்திரம் ஒண்ணு கிடையாது, வேதங்கள் தான் வசந்த சாஸ்திரம். கேசவன் சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுக்கு மேலான தெய்வம் ஒண்ணு கிடையாது. யார் என்ன சொன்னாலும் வேதங்கள் தான் வசத்தி, பெருமாள் தான் பரதெய்வம் அப்படின்னு வியாச பகவானாலே சொல்லப்பட்ட இந்த விஷயமானது நமக்கெல்லாம் தெளிவா நாம புரிஞ்சுக்கணும். பரதேவத்தைன்னா இவன் தான், சாஸ்திரத்துல வசந்த சாஸ்திரம்னா வேதம் தான். அதனால அந்த ஹயரார்கி ஆஃப் பிரமாணாஸ்ல முதல்ல வேதங்கள், அதுக்கப்புறமா புராணங்கள், அதுக்கப்புறமா இதிகாசங்கள். இந்த வேதத்தோட சேர்த்து தர்மசாஸ்திரங்களும் பிரமாணம், வேதம் தர்மசாஸ்திரம் புராணங்கள் இதிகாசங்கள். அதுக்கப்புறமா நம்முடைய சம்பிரதாயத்துல விசேஷமாக ஆழ்வார் அருளி செயல்கள் 4000 திவ்ய பிரபந்தம். அதுக்கப்புறமா ஆளவந்தார், ராமானுஜர், நம்ம சுவாமி தேசிகன், கூரத்தாழ்வான், பராசரப்பட்டர், இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் பண்ணின கிரந்தங்கள். இதெல்லாம் ஹயரார்கி ஆஃப் பிரமாணாஸ். எல்லாரும் ஒத்துக்கணும்னா அருளி செயலோ ராமானுஜர், ஆளவந்தார், பராசரப்பட்டர், தேசிகன் முதலான ஆச்சாரியர்களுடைய கிரந்தமோ இதெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவாலான நாம தான் ஒத்துப்போம், வேற மதத்துக்காரன் ஒத்துக்க மாட்டான். அப்போ அவள்லாம் ஒத்துக்கணும்னா அதுல பிரமாணங்கள் அப்படின்னு பார்த்தா
முதல்ல வேதங்கள், தர்மசாஸ்திரம், புராணம், இதிகாசம்னுட்டு அது வரைக்கும் இருந்தாலே முக்கால்வாசி ஆயிடுறது. அதனால அதை கொண்டு வாதம் பண்ணணும்னு ராமானுஜர் என்ன பண்ணினார், நீங்க வேதங்கள்ல இந்த தெய்வம் அம்பாள் தான், சிவன் தான், முருகன் தான் அப்படின்றதுக்கு பிரமாணம் இருந்தா காட்டுங்க. சப்பக்கட்டு எல்லாம் கட்ட வேண்டாம். அடுத்தது தர்மசாஸ்திரத்துல இருக்கா காட்டுங்க, புராணங்கள்ல இருக்கா காட்டுங்க, இதிகாசங்கள் இருக்கா காட்டுங்க. எதுவுமே இல்ல. அப்ப எப்படி சொல்றீங்க, மேல சிங்கம் உட்கார்ந்து இருக்குது அதனால அம்பாள் தான், வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் அதனால அம்பாள் தான், நவராத்திரியில உற்சவம், இந்த கதையெல்லாம் சொல்ல வேண்டாம். பிரமாணம் வேணும். அவளண்ட ஒண்ணும் இல்ல, வாயடைச்சு போய் நின்னா. சரி சுவாமி, எங்களண்ட பிரமாணம் இல்ல உங்களண்ட இருக்கா அப்படின்னா, இவர் பறக்க நீட்டி முழக்கி கம்பீரமா சிங்கமாட்டம் கர்ஜனை பண்ணி ஒரு உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சார் திருமலையில. ரிக்வேதத்திலே திருவேங்கடமுடையான் திருமலையை பத்தி சொல்லி இருக்கிறது. அந்த திருமலையில இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் சொல்லி இருக்கிறது. வியாசராலே அனுகிரகம் பண்ணப்பட்ட 18 புராணங்களிலே 12 புராணங்களில் 11,000 ஸ்லோகங்களால் இவன் திருவேங்கடமுடையான் ஸ்ரீமன் நாராயணன் சொல்லிருக்கு. எங்க ஆழ்வார் பாடியிருக்கார், அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு எங்க ஆழ்வார் பாடியிருக்கார். பெருமாளை தவிர வேற எந்த தெய்வத்துக்கு மார்புல மகாலட்சுமி இருப்பா? சங்க சக்கரம் இவனை தவிர யாருக்கு உண்டு? லோகத்திலே நாராயணனை தவிர சங்க சக்கரம் யாருக்கு உண்டு? அப்படின்னுட்டு எல்லா பிரமாணங்களையும் சுவாமி அப்படியே மேற்கோள் காட்டி சிம்மம் போல கர்ஜித்து கம்பீரத்தோட உபன்யாசம் பண்ணி அவன் பெருமாள் தான் அப்படின்னு நிரூபணம் பண்ணிட்டார். அவளால ஜீரணிச்சுக்க முடியல. இவர் சொன்னதெல்லாம் உண்மை, வாஸ்தவம், எல்லா பிரமாணங்களும் இருக்கு, ஒத்துக்கிறோம் அப்படின்னாலும் கூட அவ என்ன பண்ணினா, சுலபத்துல ஏதோ ஒரு காரணம் அவர் ஜெயிச்சுட்டாருன்றதுக்காக விட்டு கொடுத்துட்டோம்னா மலை நம்மளது இல்லைன்னு ஆயிடுமே, நம்ம தெய்வம் இல்லைன்னு ஆயிடுமே அப்படின்னு அவளால ஜீரணிச்சுக்க முடியல. சரி, அவளுடைய நிலைமைய, அவளுடைய தர்ம சங்கடத்தை இவர் புரிஞ்சுட்டார். கடைசியா என்ன பண்ணினார் அப்படின்னா, இந்த மெஜாரிட்டி பெருமாளா சிவனான்றது. சிவனுக்கு என்னென்ன ஆயுதங்கள்லாம் உண்டோ, அந்த மான்மழு அது எதுன்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த ஆயுதங்கள்லாம் ஒரு பக்கம் ஒரு தட்டுல வைங்கோ, இன்னொரு தட்டுல சங்க சக்கரத்தை வைங்கோ. அந்த தேவத்தை கிட்ட போய் நீங்களும் பிரார்த்திச்சுக்கோங்க, நானும் பிரார்த்திச்சுக்கிறேன். எம்பெருமானே, நீ ஸ்ரீமன் நாராயணனா இருந்தா ஸ்ரீமன் நாராயணனுக்குரிய சின்னங்களான சங்க சக்கரங்களை தரித்துக் கொள்ள வேண்டும்னு நான் பிரார்த்திச்சுட்டு அவன் பக்கத்துல தட்டுல சங்கத்தையும் சக்கரத்தையும் வச்சுட்டு வந்துடுறேன். இன்னொரு பக்கம் உங்க தேவத்தையா நினைச்சு நீங்க பிரார்த்திச்சுட்டு அதுக்குரிய சின்னங்களை எல்லாம் வச்சுட்டு வாங்க. ஒரு முறை கோவில நன்னா செக் பண்ணிட்டு உள்ள யாரும் இல்லைன்றதை தெளிவுபடுத்திட்டு கதவை சாத்துடலாம். ராத்திரி ராஜாவினுடைய காவலாளிகள்லாம் கோவில சுத்தி காவல் இருக்கட்டும், யாரும் உள்ள போக முடியாதபடிக்கு பார்த்துக்கிட்டோம். மறுநாள் காத்தால விஸ்வரூபமாரச்ச அந்த தெய்வத்தினுடைய திருமேனியிலே என்ன சின்னங்கள் இருக்கிறதோ அந்த தெய்வம் தான் முடிவுக்கு வரணும், அதுக்கு மேல பேச்சே கிடையாது அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தா சரின்னு ஒத்துண்டா எல்லாரும். அந்த மாதிரி வச்ச போது மறுநாள் கார்த்தால ராஜாவினுடைய தலைமையில ராமானுஜர் இன்னும் மற்ற மதத்துக்காரா இவாள்லாம் சேர்ந்து பெருமாளை சேவிக்கிறச்ச நம்ம திருவேங்கடமுடையான் சங்க சக்கரங்களை சாதித்து கொண்டு சேவை சாதித்தானா. சங்கத்தையும் சக்கரத்தையும் தூக்கி பிடிச்சுட்டு பெருமாள் சேவை சாதித்தானா. அப்போ அவன் ஸ்ரீமன் நாராயணன் தான், பரம்பொருள் தான் அப்படின்னுட்டு அவெல்லாம் கூட தங்களுடைய பொய் வாதங்களினாலே வெட்கி தலை குனிந்து மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டா. அதுக்கப்புறமா அந்த பெருமாளுக்கு அந்த மூர்த்திக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு திருவேங்கடமுடியான பிரதிஷ்டை பண்ணி அன்னையிலிருந்து ப்ராப்பரா திருவாராதனம் இன்னைக்கும் நடந்துட்டு வருது. இதுல ஒரே ஒரு விஷயம் யோசிக்க வேண்டியது என்னன்னா, சங்க சக்கர வர ஆனம்ர லசத்கரதலாய அப்படின்னு ஆதிசேஷனே சாதிக்கிறாரு. எந்த யுகத்திலேயோ சொன்ன விஷயம் சுவாமி அது. அப்ப பெருமாள் திருமேனியில சங்க சக்கரம் இருக்குன்னு சொல்றச்ச இவாளுக்கு எப்படி சந்தேகம் வந்தது? ஏன் ராமானுஜர் சங்க சக்கரத்தை வைக்க சொல்லி அவளுடைய மான்மழு எல்லாம் வைக்க சொல்லி எதை சாத்திக்கிறாரோ அந்த மூர்த்தின்னு சொன்னார். அப்ப சங்க சக்கரம் அவர் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னா, இடையில பெருமாளுடைய மகா பக்தனான பாகவதோத்தமனான தொண்டைமான் சக்கரவர்த்தின்னு ஒரு ராஜா, அவனுக்கு பெரிய யுத்தத்துக்கு போனான். சுவாமி, அந்த யுத்தத்துல நான் ஜெயிக்கணும், நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும், நான் உன்னுடைய பக்தன் அப்படின்றதுக்கு அடையாளமா எனக்கு ஏதாவது விசேஷமான ஆயுதங்களை கொடு. இப்ப இந்திரன்னா வஜ்ராயுதம் வச்சுட்டு இருக்கான், இவன் அந்த ஆயுதம் வந்து பாஷ்பதாஸ்திரம் அது இதுன்னு ஒருத்தர் ஒரு ஆயுதம் வச்சுட்டு இருக்காளோ இல்லையா, புராணங்கள்ல பிரசித்தமா கேள்விப்படுறமே. அந்த மாதிரி உன்னுடைய பரம பக்தனான எனக்கு ஒரு ஆயுதத்தை கொடு அப்படின்னு பிரார்த்திக்கிற போது பெருமாள் என்ன பண்ணினார், இவர் எந்த ஆயுதங்களை கொண்டு துஷ்ட சக்திகளை எல்லாம் அழிப்பாரோ, நிகிரகம் பண்ணுவாரோ, துஷ்ட சம்ஹாரம் பண்ணுவாரோ, நல்லவாளை எல்லாம் காப்பாத்துவாரோ அந்த சங்க சக்கரத்தை தொண்டமான் சக்கரவர்த்தி கொடுத்துட்டார். அவர் அதை வாங்கிட்டு போயிட்டார். வாங்கிட்டு போய் அந்த சங்க சக்கரத்தை கொண்டு அவர் யுத்தம் பண்ணி ஜெயிச்சு அவர் பெரிய சக்கரவர்த்தி ஆயிட்டார். பெருமாளுடைய ஞாபகமா அவர் வச்சுட்டார். இப்ப பெருமாள் சங்க சக்கரத்தை அவர் கொடுத்துறதுனால அவர் திருமேனியில சங்க சக்கரம் இல்லை. அது இவாளுக்கெல்லாம் சங்க சக்கரம் இல்லாததுனால சிவன் அம்மன் முருகன் அப்படின்னா இவாள் வாதம் பண்றதுக்கு சௌகரியமா போயிடுது. அதனால ஏதோ ஒன்றத்தை சொல்லி
இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு சொல்லி வாதம் பண்ண ஆரம்பிச்சா. அதனாலதான் சங்க சக்கரத்தை ராமானுஜர் திரும்ப வைக்கும்படியா ஆச்சு, பெருமாள் அதை எடுத்துக்கொண்டு சாத்தி கொள்ளும்படியா ஆச்சு. இந்த சங்க சக்கரம் தொண்டமான் சக்கரவர்த்திக்கு பெருமாள் கொடுத்தாரு. அந்த சங்க சக்கரங்கள் நம்ம காஞ்சிபுரம் பக்கத்துல இந்த வாலாஜாபாத் கிட்டக்க பழைய சீவரம்னு சொல்லக்கூடிய இடத்துல அங்க இருக்கிற பெருமாள் சாத்தின்னு இருக்காரு அப்படின்னு சொல்றா. திருவேங்கடமுடையானுடைய சங்க சக்கரம் தொண்டமான் சக்கரவர்த்தி கொடுத்தது அந்த பெருமாள் திருமேனியில இருக்கு அப்படின்னு சொல்லி விசேஷமா போய் சேவிக்கிறது உண்டு. அது ஒண்ணு. ராமானுஜருடைய சங்க சக்கரம், ராமானுஜர் கொடுத்த சங்க சக்கரத்தை பெருமாள் வாங்கி சாத்தின்றதுனால அவருடைய வாழி திருநாமத்துல அப்பனுக்கு சங்காழி அளித்தருள்வோன் வாழியே அப்படின்னு ஒரு வரி வரும். அப்பன் அப்படின்னு திருவேங்கடமுடையானுக்கு பெயர், திருவேங்கடத்து அப்பன் அப்படின்னு பெயர் அவருக்கு. அவனுக்கு சங்கு சக்கரம் கொடுத்தவர், சங்கு ஆழி சங்கு சக்கரத்தை கொடுத்தவர் என்றபடினால அவருடைய திருமஞ்சனாரச்சு கூட ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு வார்த்தை ஒரு வரி சொல்லுவா, அப்பனுக்கு சங்காழி அளித்தருளும் பெருமாள். அப்பன்னு சொல்லக்கூடிய திருவேங்கடமுடையானுக்கு சங்கமும் சக்கரமும் கொடுத்தவர். அன்னைக்கு ராமானுஜர் கொடுத்ததை வாங்கி சாத்திண்டான். அதுக்கப்புறம் என்னைக்கும் எந்த குழப்பமும் இல்லாதபடிக்கு பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீனிவாசனா சேவை சாதிக்கிறோம். இதை ஏன் இங்க அடியன் சொன்னேன் அப்படின்னா, சங்க சக்கரங்களை பத்தி இந்த நாமாவளியில சொல்லி இருக்கிற பிரஸ்தாவம், அதனால சொல்ல வேண்டியதா போச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, ராமானுஜர் ஒரு அடி அடிச்சார். எங்க அடிச்சார் அப்படின்னா, சங்க சக்கரத்தை கூட விட்டுடுங்க, பெருமாளுடைய திருமேனியில சங்க சக்கரம் இல்ல, தொண்டமான் சக்கரவர்த்திக்கு பெருமாள் கொடுத்துட்டார், அதனால கையில சங்க சக்கரம் இல்ல. அப்போ நீங்க சங்க சக்கரம் இல்லையே பெருமாள் இல்லைன்னு சொல்றது கூட ஏதோ ஒரு நிமிஷம் யோசிக்கலாம், இவா சொல்றத நியாயமா படுறதுன்னு யோசிக்கலாம். அதையும் இல்ல நான் பெருமாள் தான் எடுத்து சாத்திண்டு சங்க சக்கரத்தை சாத்திண்டு எங்க பெருமாள் சேவை கொடுத்துட்டான், அதையும் விட்டுருங்க. ஆனா அவனுடைய திருமேனியில நிஜமாவே மச்சம் போல ஒட்டின்னு இருக்கிற தாயார் இருக்கா, மகாலட்சுமி வியூகலட்சுமியா இருக்கா. அவளை பார்த்தோம் எப்படி நீங்க முருகன் சிவன் அம்பாள்னு சொல்றங்க, அவளுக்கெல்லாம் மார்புல மகாலட்சுமி உண்டா? லோகத்திலேயே திருமகளோட சேர்ந்து இருக்கிறவன் தாயார் மார்புல இருக்கிறவன்னா அது ஸ்ரீமன் நாராயணன் மட்டும் தானே. அதனால இந்த ஒரு அடையாளமே போரும், அவன் ஸ்ரீமன் நாராயணன் எங்கள் பெருமாள் எங்க சுவாமின்றதுக்கு. இதுக்கு மேல உங்களுடைய வாதங்கள் எதுவுமே நிக்காதுன்னு சொல்லி கடைசியா இதை கொண்டுதான் அவர் ஸ்தாபனம் பண்ணினர். அப்படி விசேஷமாக சேவை சாதிப்பவள் தான் பெருமாளுடைய திருமார்பிலே வலது திருமார்பிலே இருக்கக்கூடிய வியூகலட்சுமின்னு சொல்லக்கூடிய தாயார். இத ஸ்ரீதராய நமகா, ஸ்ரீயை தரித்தவன். எப்படி நாம வஸ்திரங்களை தரிக்கிறோமோ உடுத்திக்கிறோமோ ஆபரணங்களை தரிக்கிறோமோ போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி பெருமாள் ஸ்ரீயை தரித்தவன், தாயார் ஆபரணம் போல மார்புல தரிச்சுட்டு இருக்கிறவன். அதனால ஸ்ரீதராய நமகா. அப்தி கன்யா பரிஷ்வக்த வக்ஷசே நமகா. வக்ஷம் அப்படின்னா மார்பு, அப்தி கன்யான்னா சமுத்திரத்திலே தோன்றியவளான சமுத்திரத்தின் புதல்வியான பிராட்டி மகாலட்சுமி. க்ஷீரசாகரம்னு சொல்லக்கூடிய பார்க்கடல் கடைந்த போதுதான் அதுல இருந்து தோன்றினான். அதனால சமுத்திரராஜாவினுடைய சமுத்திரனுடைய பொண்ணுன்னு தாயாருக்கு ஒரு விசேஷம் உண்டு. அப்தி கன்யா அப்படின்னா சமுத்திரராஜ குமாரத்தியான பிராட்டி. பரிஷ்வக்தம் அப்படின்னா ஆலிங்கனம் பண்ணி கொள்ளப்பட்ட, சேர்த்து அணைத்து கொள்ளப்பட்ட. அப்படி தாயார் சேர்த்து அணைத்துக் கொண்டு ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு பெருமாளுடைய மார்பிலே உரைகிறாள் என்பதாக ஸ்ரீதராய நமகா அப்படின்னுட்டோ சகசிரநாமத்துல உண்டு. அப்தி கன்யா பரிஷ்வக்த வக்ஷசய நமகான்னுட்டோ அஷ்டோத்திரத்துல உண்டு. இப்படி எத்தனை பிரமாணங்கள் அவன் ஸ்ரீமன் நாராயணன் என்பதற்கு. பெருமாள் பரம்பொருள் அப்படின்னா கருடன் மேல வரணும், சங்க சக்கரங்கள் இருக்கணும், பிராட்டியானவள் மார்பிள இருக்கணும், இது எல்லாமே இவனிடத்துல இருக்கு. அதுக்கு மேல உங்களுக்கு என்ன சந்தேகம்னுட்டு மார்பிள இயற்கையாவே இருக்கக்கூடிய நிரந்தரமா இருக்கக்கூடிய அந்த பிராட்டியை வைத்துத்தான் சுவாமி ராமானுஜர் இவர் பெருமாள் அப்படின்னு அவ வாய அடக்கினர். மாத்ருக்ஷரக்ஷண கிருதே மகராங்க மாதः பாஹாந்தரே கருணயா பவதி நிவிஷ்ட அர்ச்சாத்மனா த்ருவமஸ்திதம் அஞ்சனாத்ரௌ விஸ்வம்பரம் விபவகாரியகரம் கரோதி அப்படின்ற இந்த ஸ்லோகமும் அதே வெங்கடாத்வரி மகாகவியாலே அதே லக்ஷ்மி சகஸ்ரம் 16வது ஸ்தபகமான சித்திர சரித்திர ஸ்தபகத்திலே இந்த திருவேங்கடமுடையான் மார்புல இருக்கக்கூடிய அந்த வியூகலட்சுமியை குறித்து பண்ணப்பட்ட ஸ்லோகம். பொதுவா இந்த 1000 ஸ்லோகமும் அலர்மேல் மங்கைக்கு, இந்த 2 ஸ்லோகங்கள் பெருமாள் மார்புல இருக்கிற அந்த குழந்தை அலர்மேல் மங்கைக்கு. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, மன்மதனுடைய தாயாரான மகாலட்சுமியே அலர்மேல் மங்கையே, என்ன மாதிரி இருக்கிறவாளெல்லாம் காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக கருணையோட இரக்கத்தோட தயையோட அந்த திருவேங்கடமுடையானுடைய மார்புல நீ ஏறி உட்கார்ந்துட்டு இருக்க. எங்க அஞ்சனகிரின்னு சொல்லக்கூடிய திருமலையிலே
அர்ச்சாவதாரமா விக்கிரக ரூபமா எழுந்தருளி இருக்கிற ஸ்ரீனிவாசன் மூலவர் இருக்கார் பாருங்க, அவருடைய மார்பிலே நீ ஏறி உட்கார்ந்துட்டு இருக்க. எப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? நிலையா நிரந்தரமா உட்கார்ந்துட்டு இருக்க, ஒரு க்ஷணம் கூட இறங்குறதே கிடையாது. எதுக்கு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா? தாயார் பாட்டு கீழே இருக்கா, பெருமாள் பாட்டுக்கு மேல இருக்கான் அப்படின்னா, பொதுவா பெருமாள் எத்தனை இரக்கத்தோட நமக்கு அனுகிரகம் பண்ணினாலும், தயையோட நமக்கு அனுகிரகம் பண்ணினாலும், அப்பான்னு சொல்லக்கூடியவன் நாம ஒழுங்கா இருக்கணும்ன்றதுக்காக நம்மளை கொஞ்சம் அப்படியே பயமுறுத்தி மிரட்டி வைக்கிறது, தப்பு பண்ணினா தண்டனை கொடுக்கறது லேசான்றதெல்லாம் உண்டு. அதனால பெருமாளுக்கு தண்டதரன்னு பெயர். ஏதாவது தப்பு பண்ணினா சொல்லுவான், மிரட்டுவான், முறைப்பான், வெய்வான். ரொம்ப பெரிய தப்புன்னா லேசா தண்டனை கொடுப்பான். அப்பதான் அடுத்த முறை பண்ண மாட்டான், ஒழுங்கா இருப்பான்னுட்டு. ஆனா பிராட்டி நித்தியம் அக்ஞாத நிகிரகம்னு, நிகிரகம் தண்டிப்பது, அழிப்பது, வருத்துவது அப்படின்னா என்னன்னே தெரியாதவளானபடினாலே இதெல்லாம் கூட பண்ண விட மாட்டாவும். முதல்ல நம்ம பண்ற தப்பு பெருமாள் கண்ணுக்கு தெரியாதபடி மறைச்சிடுவா. அப்படியும் மீறி பெருமாள் முறைச்சார் அப்படின்னா சிரிச்சு பெருமாளை மயக்கிடுவோம். அதனால பிராட்டியானவள் பெருமாள் கிட்டே இருந்து தூரக்க இருந்தா நமக்கெல்லாம் ஆபத்து. அது ஆபத்துன்றதை விட கிட்ட போய் அவ்வளவு சீக்கிரம் நெருங்க முடியாது. அதனால கலியுகத்திலே காலத்துக்கும் வரக்கூடிய எல்லா விதமான பக்தர்களையும் காப்பாத்தி, அவளுடைய பாப்பங்களை எல்லாம் கொளுத்தி, அவளுக்கு நல்லதையெல்லாம் பண்ணி, அவளுக்கு வரங்கள் எல்லாம் கொடுத்து, ஐஸ்வர்யம் எல்லாம் கொடுத்து, அவளுக்கு மோட்சமும் தரணும்னு வைகுண்டத்திலேருந்து இறங்கி வந்துட்டான். வந்த இடத்துல வரவாளெல்லாம் நீ பண்ண தப்பு, நீ பண்ண தப்புன்னு அவளுக்கு புத்தி சொல்றேன், பனிஷ் பண்றேன்னுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தான்னா யார் வருவா? எத்தனை பேருக்கு லாபம்? இவன் வந்த காரியம்தான் முழுசா ஆகுமா? அதனால நாம போய் அவன் மார்பிள உட்கார்ந்துட்டாலே ஆச்சு. தனிக்கோயில் நாச்சியாரா கீழே இருந்தாலும் கூட அவனுடைய மார்பிள ஏறி உட்கார்ந்துண்டு வரவாளுடைய குற்றங்களை எல்லாம் குறைச்சு காட்டணும். அவ பண்ண ஒரு சின்ன நமஸ்காரத்தை, ஒரு முறை அவ கோவிந்தான்னு சொன்னது, அவ மலையேறி வந்ததை கூட பெருசா இவனண்ட காட்டி, நம்முடைய அழகாலே இவனை மயக்கி வரக்கூடிய நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் நல்லது பண்ணணும்ன்ற எண்ணத்தினால கோபமா இருக்கக்கூடிய அப்பாவினிடத்துல குழந்தைகளுக்கு ஏதான காரியம் ஆனம்னா அம்மாவானவ, தாயாரானவ எப்படி அவரை அப்படி சமாதானப்படுத்தி சாந்தமா ஐஸ் வச்சு விஷயத்த சொல்லி காரியகரமா அதை பண்ணி சாதிக்கிறாளோ, அந்த காரியம் பண்றதுக்காக நீ மார்பிள எப்பவும் ஏறி உட்கார்ந்து இருக்க அப்படின்னு சாதிக்கிறார். எதுக்கு அப்படி உட்கார்ந்து இருக்க தெரியுமா? நீ விஸ்வம்பரம் விபவகாரிய கரம் கரோதி. விஸ்வம்பரம்னு இந்த விஸ்வம் அப்படின்னு சொன்ன இந்த அண்ட சராசரங்களையும் தாங்கிறவன் பெருமாள். அவனை விபவ காரியங்கள் பண்ண வைக்கிறதுக்காக நீ அவன் மார்பிள ஏறி உட்கார்ந்துட்டு இருக்க. விபவ காரியம் அப்படின்னா என்ன? விசேஷமான காரியங்கள். அது மட்டும் இல்லாமல் விபவாவதாரம் அப்படின்னா பெருமாள் நம்மளை போலவே மனுஷனாட்டம் நேரில் வருது. ராமனா வந்தான், பூர்ண அவதாரம். நாம பிறக்கிற மாதிரி பிறந்தான், வாழ்ந்தான், வாழ்க்கை முழுக்க கல்யாணம் கார்த்தி எல்லாம் நடந்தது. இத்தனை 1000 வருஷங்கள் ராஜ்யம் பண்ணினான், கண்ணனா வந்தான், எல்லா லீலைகளையும் பண்ணினான், சாட்டான், தூங்கினான், எல்லாம் இல்லையோ. அந்த மாதிரி அவன் நேரா நம்மளாட்டமே வாழறதுக்கு விபவாவதாரம்னு பெயர். ஆனா இங்க ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடியது என்ன அவதாரம்? அர்ச்சாவதாரம். பெருமாள் அசையாமல் விக்கிரகமாக கல் போல நிற்கக்கூடிய நிலை. அந்த அர்ச்சாவதாரமா இருக்கக்கூடிய பெருமாளை விபவாவதாரத்துல அவன் பண்ணக்கூடிய காரியங்களை எல்லாம் பண்ண வைக்கணும்ன்றதுக்காக இந்த மகாலட்சுமியானவள் அலர்மேல் மங்கையாக பெருமாளுடைய மார்பிளை ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இவன் மட்டும் ஏறி உட்காரலன்னா, நான் அர்ச்சாவதாரம், நான் பாட்டுக்கு இருப்பேன், நீ பாட்டுக்கு வா சேவிச்சுட்டு போன்னு இருந்துருவான் பெருமாள். கஷ்டம்னு வரவாளுக்கு இவ ரெக்கமெண்டேஷன் இருந்து இவ ஒரு பார்வை பார்த்தான்னா உடனே ஆகிடும் அது. அப்படி அர்ச்சாவதாரமா நிக்கிறவனை கூட விபவாவதாரத்துல இருக்கிறவன் போல நேர இறங்கி காரியம் பண்றதுக்காக தூண்டுபவள் நீ. அப்படி தூண்டுறதுக்காக அவனுடைய மார்பிளே உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சாதிக்கிறார். அர்ச்சாவதாரத்தினுடைய காரியங்கள் என்ன? பொதுவா விக்கிரகமா இருக்கிற பெருமாள், அவருக்கு என்ன காரியம்? தினம் நம்ம பண்ணக்கூடிய பூஜைகளை ஸ்வீகரிப்பது, அந்த பூஜைகளை ஏற்றுக்கொண்டு நம்மை பக்தர்களை அனுகிரகம் பண்றது. எவ்வளவு நாள் ஆராதனை நடக்கிறதோ அவ்வளவு நாள் அந்த விக்கிரகத்துல எழுந்தருளி இருந்து சாநித்தியம் பண்றது. இதுதான் அர்ச்சாவதாரத்தினுடைய காரியம் இல்லையா? இதே பெருமாள் விபவாவதாரம் எடுத்து நேர்ல வரான், ராமனா கண்ணனா வரச்ச அவனுடைய காரியங்கள் என்ன? துஷ்டர்களை சம்ஹாரம் பண்றது, சாதுக்கள்னு சொல்லக்கூடிய நல்லவாளை காப்பாத்துறது, அவனுடைய பக்தர்கள் யார் யாரெல்லாம் இருக்காளோ அவளை நேர பாக்குறது, பேசுறது, ஏதாவது கேட்டா உடனே கொடுக்கறது. இதெல்லாம் விபவாவதாரத்துல பண்ணக்கூடிய காரியம். இப்ப திருவேங்கடமுடியான் என்ன பண்றான்? அர்ச்சாவதாரமா இருந்தாலும் கூட அந்த அர்ச்சாவதாரத்துக்கான காரியங்கள்லாம் நடக்கிறது. தினமும் பூஜைகளை ஏத்துக்கிறான், திருவாராதனங்களை ஏத்துக்கிறான், பக்தர்களை எல்லாம் தினம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். ஸ்ரீனிவாசனுடைய கிருபா கட்டாட்சம் மலைக்கு போறவா, மலைக்கு போய் சேவிக்கிறவா எல்லாருக்கும் உண்டு.
கோடான கோடி யுகங்களா பெருமாள் மலையில சாநித்தியம் பண்ணிட்டு அங்கே எழுந்துருள் இருக்கிறான். சோ இதெல்லாம் அர்ச்சாவதாரத்தினுடைய காரியமா ஸ்ரீனிவாசன் பண்றது. இப்போ ராமநாட்டம் கண்ணநாட்டம் விபவாவதார காரியங்களா என்ன பண்றான் அப்படின்னா அதை தானே இப்ப 49 நாமாவளியாலே அனுபவித்தோம். யாருக்கெல்லாம் இறங்கி வந்து சேவை கொடுத்தான், யாருடைய பாவத்தை எல்லாம் போக்கினான், யாருடைய நோயை தீர்த்து வச்சான், யாருக்கு புதுசா பட்டங்கள் பதவிகள் எல்லாம் கொடுத்தான், செத்து போனவால பொழைக்க வச்சான், அழகே இல்லாதவனுக்கு ரொம்ப அழகு கொடுத்தான். இதெல்லாம் யார் பண்ற காரியம்? எப்படி வந்து பண்ணினான்? அவ தபஸுக்கு, அவ பண்ற யாகத்துக்கு, தானத்துக்கு, தர்மத்துக்கெல்லாம் இறங்கி நேரம் வந்து பண்ணினானோ இல்லையோ, நேரம் வருதுன்றதுதான் விபவாவதாரம். அது எதனால என்ன, மார்பில் இருக்கிற பிராட்டி பாரு, அந்த குழந்தை எத்தனை நாள் சுவாமி புஷ்கரணியில தீர்த்தமாடி ஜபமும் தபஸும் சாட்டதோ இல்லையோ தெரியல, தூங்கித்தோ இல்லையோ தெரியல, பல காலம் பண்ணிட்டு இருக்கிறது பாவம். இன்னும் எத்தனை நாள் தான் அது கஷ்டப்படணும், எல்லாம் ஏழி பண்ணி வைக்கா அப்படின்னு பெருமாளை தூண்டி அனுப்புறாளாம். அப்படி தூண்டுற காரியம் பண்றதுக்காக பெருமாளுடைய மார்பில இருந்து அர்ச்சாவதாரமா ஒரு இடத்துல நின்று இருக்கிற அவனை கூட விபவாவதாரமா போய் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு பக்தர்கள் இருக்கிற இடத்தை தேடி போய் அனுகிரகம் பண்ற மாதிரி பண்றது இந்த மார்பில் இருக்கக்கூடிய வியூகலட்சுமியான மகாலட்சுமியான அலர்மேல் மங்கையினுடைய வேலை. அவ இருக்கிறதுனாலதான் இவன் அர்ச்சா சமாதியையும் கடந்து அவ்வப்போது தேடி வந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றான். இதுக்கு பிரமாணங்களை எல்லாம் திருவனந்தாழ்வான் நிறைய சொல்லிட்டு வர்றார். நம்மளும் நிறைய கேட்டோம். பெருமாள் அனந்தாழ்வானுக்கு தோட்டத்துல வந்து அவர் ஏறி தோன்றச்ச, நந்தவனத்துக்காக ஏறி தோன்றச்ச பெருமாளும் பிராட்டியும் வந்து மண்ணை வாங்கிட்டு போய் கொட்டனா இவர் கடப்பாரியை தூக்கி போட்டாருன்னு கேள்விப்படுறோம். இப்படி எத்தனையோ லீலைகள். பெருமாள் அங்க உள்ள போனவாளுக்கு மட்டும்தான் அவளோட பேசி லீலைகள் பண்ணான்றது இல்ல. எங்கேயோ குமாரதாரா தீர்த்தத்தின் கரையில சுப்பிரமணியன் தபஸ் பண்ணேனா அங்க போய் அனுகிரகம் பண்றார். ஏதோ ஒரு வயசான பெரியவர் தற்கொலை பண்ணிக்கலான்னு போனா அந்த நடு காட்டுல போய் அவரை காப்பாத்துறார். விஸ்வக்சேனர் தபஸ் பண்ணினா அவருக்கு போய் விஸ்வக்சேன பட்டம் கொடுக்குறார். இந்த மாதிரி எத்தனை பண்ணினார் பெருமாள். சுவாமி புஷ்கரணி கரையில யாரானு தபஸ் பண்ணினா உடனே கோவில்ல இருந்து கரைக்கு வரார். ராமகிருஷ்ண மகரிஷி தபஸ் பண்ணினா அவருக்கு கோவில்ல இருந்து 11 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ராமகிருஷ்ண தீர்த்த கரையில போய் கருட வாகனத்துல சேவை சாதிக்கிறார். தரிகொண்ட வேங்கமாம்பா கோவில்ல இருந்து 17 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற தும்புரு தீர்த்தத்துல தினம் தபஸ் பண்ணிட்டு இருப்பா, அவளுக்கு அங்க போய் சேவை சாதிக்கிறார். இப்படி அர்ச்சாவதாரமா இருந்தாலும் ராமநாட்டம் கண்ணநாட்டம் தேடி தேடி போய் பண்றானே காரியங்கள், அதெல்லாம் விபவாவதார காரியங்கள். இதெல்லாம் மார்பில் இருக்கக்கூடிய அந்த அலர்மேல் மங்கையாலதான் சாத்தியம். அதனாலதான் அவன் ஸ்ரீனிவாசன் ஆகிறான், ஸ்ரீனிவாசன், பிராட்டி வசிப்பவனாக ஆகிறான். பிராட்டி இருக்கா அப்படின்னா அங்க நிகிரகத்துக்கு தண்டனைக்கு இடமே கிடையாது. அதே மாதிரி பிரார்த்தனைகள் தள்ளி போறது, பெருமாள் சோதிக்கிறான், ரொம்ப நாள் ஆக்குறான், நம்ம சொல்றத காதுலயே போட்டுக்க மாட்டேன்றான் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இது எதுவும் கூடாதுன்றதுக்காக தான் பிராட்டி நம்ம மேல இருக்கக்கூடிய கருணையினால பெருமாளுடைய மார்புல சதா சர்வ காலமும் இருக்கிறாள் அப்படின்ற. இந்த விபவ காரிய கரம் அப்படின்னா விபவாவதாரத்திலே பெருமாள் பண்ணக்கூடிய காரியங்களை பண்ண வைப்பது அப்படின்னு அர்த்தம். அதை இப்ப அனுபவிச்சுட்டோம். விபவம் அப்படின்ற வார்த்தைக்கு செல்வம், சம்பத்து, ஐஸ்வர்யம் அப்படின்னு எல்லாம் அர்த்தம் உண்டாம். அடியனுடைய ஆச்சாரியர் இந்த லட்சுமி சகஸ்ரத்துக்கு பண்ண வியாக்கியானத்திலே சாதித்திருக்கிறார். இந்த விபவம் அப்படின்றதுக்கு என்னெல்லாம் அர்த்தம் அப்படின்னு. ஒண்ணு விபவம் அப்படின்னா விபவ அவதாரங்கள், பெருமாள் நேர வர்றது. இன்னொன்னு விபவம் அப்படின்னா செல்வம், சம்பத்து, ஐஸ்வர்யம் அப்படின்னுட்டு நமக்கு தேவையான வெல்த், இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான வெல்த், ஐகிகங்கள்னு பெயர். விபவ காரியம்னு இந்த அர்த்தத்துல, செல்வம் ஐஸ்வர்யம் அப்படின்ற அர்த்தத்துல பிராட்டி என்ன விபவ காரியம் பண்றா அப்படின்னா, எல்லாரும் மலைக்கு எதுக்கு போறா? மலைக்கு போய் பிரார்த்திச்சுண்டா வேலை கிடைக்கிறது. அடிக்கடிக்கு மலைக்கு போய் சேவிச்சா பெருமாள் நிறைய செல்வத்தை ஐஸ்வர்யத்தை கொடுக்குறான். மலைக்கு போனா நிறைய பணம் கிடைக்கிறது. எனக்கு இவ்வளவு பணத்தை கொடு, இவ்வளவு செல்வத்தை கொடு, இவ்வளவு சம்பளத்துல வேலை கொடு, எனக்கு இவ்வளவு பெரிய பதவியை கொடு, எனக்கு நன்னா வியாபாரம் ஆகணும், நிறைய சொத்துக்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். அதெல்லாம் நடக்கிறது. உண்டியில கொண்டு கோடி கோடியா கொட்டுறான். தினம் வந்து இன்னைக்கு ஆவரேஜா ஒரு நாளைக்கு இவ்வளோ அவ்வளோன்னு சொல்லி இந்த கணக்கு சொல்லுவா பாருங்க. அப்படி சொல்றச்ச ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 2.5 கோடி 3 கோடின்னு இருந்தது. இன்னைக்கு வந்து சாதாரணமா ஒரு நாளைக்கு 4 கோடி தாண்டி விடுறது ஒரு நாள் கலெக்ஷனே. அத்தனை பணத்தை கொண்டு கொட்டுறான்னா நம்மளவா வெறுமை கொட்ட மாட்டா ஜனங்கள்லாம். பெருமாள் எவ்வளவு கொடுக்குறானோ அதுல ஒரு பாகத்தை தான் கொண்டு கொட்டுவா. அப்ப இவன் 4 கோடி இவனுக்கே வரதுன்னா இவன் எத்தனை பேருக்கு கோடான கோடி ஜனங்களை ஈர்த்து அவளுக்கெல்லாம் செல்வத்தை வாரி வழங்குறான். அதனால விபவம்னு சொல்லக்கூடிய அந்த செல்வத்தை, ஐஸ்வர்யத்தை, சம்பத்தை பெருமாள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிற காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறான்றதுனால அது விபவ காரியம். அதை பண்ண வைப்பதும் இவதான். அதனால இவ விபவ காரிய கரை ஆகிறாள் அப்படின்னு சாதிக்கிறார். கோடான கோடி மக்களை மலைக்கு போனா ஐஸ்வர்யம் கிடைக்கிறது. யார் சொன்னது? ரிக்வேதத்துல என்ன சொல்லித்து? பண கஷ்டமா,
பணம் வேணுமா, செல்வங்கள் வேணுமா, ஏழைங்களா இருக்கீங்களா, நன்னா பெரிய பணக்கார ஆளானமா, திருவேங்கடமலைக்கு போய் பெருமாளை சேவிங்கோ, உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு ரிக்வேத மந்திரமானது அராயிக்கானே விகடே கிரிம் கஷ்டன்னு சொல்லித்தோ இல்லையோ. அப்ப வேதமே சொல்றதுன்னா அது பொய்யாகுமோ? அதனால வேதமும் சொல்லிட்டு பெருமாளும் பண்ணிட்டு இருக்கான், மலைக்கு போனா ஐஸ்வர்யம் கிடைக்கிறது அப்படின்றதுனால பெரிய குபேர சம்பத்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் எல்லோரும் பெரும்படியாக இவன் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். இந்த விசேஷம், இந்த ஐஸ்வர்யத்தை நிறைய கொடுக்கறதுன்னு சொல்லக்கூடிய விசேஷம் மற்ற க்ஷேத்திரங்கள்ல கொஞ்சம் இருந்தாலும் எந்த க்ஷேத்திரத்துக்கும் இல்லாதபடி இந்த திருமலைக்கே நிறைய உண்டு. அதனால இந்த திருமலையிலே பெருமாள் நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கறான் அப்படின்னுட்டு எல்லாரும் விரும்பி மலைக்கு வரா. அந்த விபவ காரியத்தை, ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய காரியத்தை பண்ணுவதும் இந்த பிராட்டி தான். இப்ப மூணாவதா விபவம் அப்படின்றத வி பிளஸ் பவம் அப்படின்னு பிரிக்கலாம். பவம் அப்படின்னா சம்சாரம், பவ காரியம் அப்படின்னா சம்சார காரியங்கள், அதாவது ஜனனம் மரணம்னு பிறப்பு இறப்புன்னு அப்படியே வாழ்ந்துண்டு இங்க அப்படி கஷ்டப்பட்டு லோல் பட்டு இருக்கிறதுக்கு சம்சாரம் பவம் பவ காரியம்னு பெயர். இது நீங்கிட்டா விபவ காரியம்னு பெயர் இதற்கு. அதாவது சம்சாரம் இல்லாமல் போய் மோட்சத்துக்கு போறதுன்னு அர்த்தம். அப்போ சம்சாரம் நீங்கி சம்சாரத்திலிருந்து கரையேறி மோட்சத்துக்கு போன முக்தாத்மாக்கள் இருக்கா பாருங்க, வைகுண்டத்துல இருக்கிறவா, அவளுக்கு விபவர்கள்னு பெயர். என்ன விபவம் அப்படின்னா பவம் இல்லாதவா, சம்சாரம் இல்லாதவா, சம்சாரத்தை விட்டுட்டவா, சம்சாரத்தினுடைய நோய்கள் தாக்கங்கள்லாம் இல்லாம பெருமாளை போல ஆனந்தமா இருக்கிறவா. அதையும் பெருமாள் பண்ணிட்டு இருக்கானோ இல்லையோ. பிரதானமா பெருமாள் என்ன சொல்லிட்டு இருக்கான், கையை காட்டி என் காலை பிடிச்சிக்கோ, சம்சாரம் எடுப்பளவுதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரணாகதி பண்ணும், உன்னை நான் பவனாக்கி விடுறேன், பவத்தில இருந்து உன்னை நான் மீட்டு விபவனாக்கி விடுறேன், உனக்கு மோட்சம் தரேன், நீ வைகுண்டத்துக்கு வந்துடலாம் அப்படின்னுட்டு மோட்சம் தரக்கூடிய அந்த மோட்ச பிரதானம் அப்படின்ற காரியத்தை பண்றான். இப்படி பவம்னு சொல்லக்கூடிய சம்சாரத்திலே இருக்கிற ஜீவனை விபவனாக முக்தாத்மாவாக மாற்றக்கூடிய காரியம், அதற்கு விபவ காரியம்னு பெயர். அதுக்கு துணையா நிக்கிறவ யார் அப்படின்னா இந்த மார்பிலே இருக்கக்கூடிய வியூலட்சுமியான அலர்மேல் மங்கை, பெருமாளை மோட்சம் தருபவனாக ஆக்குகிறவள். இன்னமுத திருமகள் என்று இவனை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே என்றுதான சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நம்ம ஆச்சாரியாலையெல்லாம் சேவித்து அவா மூலமா சரணாகதி அனுஷ்டிக்க பெற்று பிராட்டியினுடைய திருவடிகளையும் முன்னிட்டு தான் பெருமாள் அடையணும். அப்படி சரணாகதி பண்றச்ச அடியன் ஏற்கனவே சொல்லிருக்கேன், கோவில்ல பிரன்யாசம் பண்ணி இருக்கிற ஆச்சாரியான்னு வச்சுக்கோங்க. தனி கோவில் நாச்சியார் இருக்கா அப்படின்னா தாயார் சன்னதியில ஸ்ரீ பிரபத்தின்னு சொல்லக்கூடிய பிராட்டியின் இடத்துல இந்த ஜீவாத்மாவை சமர்ப்பிக்கிறதுன்னு அதுக்கு புருஷகார பிரபத்தின்னு பேரு. அம்மா இவனை உன் திருவடியில சமர்ப்பிக்கிறேன், இவனை ஏத்துக்கோ, பெருமாள் இடத்துல புருஷகாரம் பண்ணி சிபாரிசு பண்ணி இவனுக்கு மோட்சம் கொடுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு பிரார்த்திக்கிறது. அத தனி கோவில் நாச்சியாரா இருந்தா தாயார் சன்னதியில பண்றதுன்னுட்டு வழக்கம். இல்ல அங்க தாயார் சன்னதியில பெருமாளோட சேர்ந்து தாயார் இருக்கா அப்படின்னா தாயார் இடத்துலயோ இல்ல ஸ்ரீதேவி பூமிதேவி மட்டும்தான் இருக்கா, தாயார் கிடையாது, மூலவர் இருக்கார், உற்சவர்ல பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவி மட்டும்தான் இருக்கா அப்படின்னா ஸ்ரீதேவி இடத்துல பண்ணுவா. எதுவுமே இல்ல, மலையை போல பெருமாள் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப பெருமாள் மார்புல இருக்கா பாருங்க திருமார்பு நாச்சியார், அவள் இடத்துல சரணாகதி பண்ணுவா. அப்படி ஆகும். அதுக்கப்புறமா அந்த தாயாரை முன்னிட்டு கொண்டு பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணா பரநியாசம் பூர்த்தியாருது. பெருமாள் இந்த ஜீவாத்மாவை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன்னு நமக்கு வாக்கு கொடுத்துருவான், நம்மளை அங்கீகரித்து விடுவான். என்னைக்கு சரீரம் உழறதோ அன்னைக்கு ஆத்மாவை தன் திருவடியில சேர்த்துப்பான். இதுதான் நடக்கும். இப்படி பெருமாளை மோட்ச பிரதனாக மோட்சம் தரக்கூடியவனாக ஆக்குவதற்கு பிராட்டியினுடைய பங்கு தேவை. பிராட்டியினுடைய அனுகிரகம் இல்லாம பிராட்டியினுடைய காலை பிடிக்காம நேர பெருமாள் இடத்துல போய் மோட்சம் கேட்டா கொடுக்க மாட்டான், ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் நம்மள. அதனால மோட்சம் தரணும்னா அதுக்கு பிராட்டியினுடைய சம்பந்தம் வேணும். அதையும் பண்ணக்கூடியவள், அந்த விபவ காரியத்தை பண்ண வைப்பவளானபடியினாலே விபவ காரிய கரம் அப்படின்னு இங்க சாதிக்கிறார். நாலாவது முக்கியமான அர்த்தம், பவன் அப்படின்னு சிவனுக்கு பெயர். சிவன் இருக்கிறானே ருத்ரன், அவனுக்கு பவன் ஒரு பெயர் உண்டு. பவ காரியங்கள் அப்படின்னா பவம்னா சிவன் அப்படின்ற மீனிங்ல சிவ பூஜையிலே பண்ணக்கூடிய காரியங்கள்னு அர்த்தம். ராமானுஜர் காலத்துக்கு முன்பு சில வருஷங்கள், ஏன் பல வருஷங்கள், இந்த திருவேங்கடமுடையான சிவன் நினைச்சுட்டு சைவர்கள்லாம் தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு வந்தாலோ இல்லையோ, அவெல்லாம் ராஜ்யம் பண்ண ராஜா சைவனா சிவபக்தனா இருக்கிறபடினால அவனை கையில போட்டுண்டோ இவர் சிவன் தான் அப்படின்னுட்டு சிவனுக்கு பண்ணக்கூடிய காரியங்களை எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. சிவனுக்கு என்னென்னலாம் சொல்லணுமோ மந்திரங்களோ பாடல்களோ பூஜையோ எல்லாம் சிவ பூஜையாவே பண்ணிட்டு இருந்தா. அதுக்கெல்லாம் சிவனுடைய காரியங்கள் அப்படின்றதுனால பவ காரியங்கள்னு பெயர். அதாவது நீடிக்கல, ரொம்ப நாள் நிலைக்கல. ராமானுஜர் அவதாரம் பண்ணினார், மலைக்கு வந்தார்,
உபன்யாசங்கள்லாம் பண்ணி பிரமாணங்கள்லாம் சொல்லி பெருமாள் தான் அப்படின்னு சொன்னார். இத்தனை சொன்னாலும் கூட ஏன்பா பெருமாள் இடத்துல சங்கு சக்கரமே இல்லையே, எப்படி பெருமாள்னு சொல்றீங்க? தொண்டமான் சக்கரவர்த்தி கொடுத்துட்டார், நீங்க சொன்னா நாங்க நம்பணுமா? உங்க பெருமாள்னு நீங்க ஸ்தாபிக்கிறதுக்கு போய் கூட சொல்லலாம், நீங்க நாங்க நம்பிட முடியுமா? அப்படி தொண்டமான் சக்கரவர்த்திக்கு சங்கு சக்கரத்தை கொடுத்துட்டது உண்மைன்னு நாங்க நம்பணும்னா, நாங்க சிங்கம் இருக்கு அம்பாள் தான், நவராத்திரியில உற்சவம் நடக்கிறது அம்பாள் தான் சொல்றது நீங்களும் நம்பணும் இல்லையோ? அதனால நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போலாம், நாங்க பாட்டுக்கு அடிக்கின்றே போலாம், என்னைக்கு முடியறது அப்படின்னு சண்டை நீண்டுண்டே போன போது நிறைய கிரந்தங்கள்ல இருந்து புராணங்கள்ல இருந்து வேதங்கள்ல இருந்து சாட்சி கொடுத்தாலும் கூட யாரும் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. கடைசியில திருவேங்கடமுடையானுடைய திருமார்புல நாச்சியார் இருக்கா பாருங்க, அதனால இவன் தான் ஸ்ரீமன் நாராயணன் தான் இவன். அதனாலதான் இவனுக்கு ஸ்ரீனிவாசன் பெயர். சங்கம் சக்கரமும் எடுக்கலாம் வைக்கலாம்ன்றது மாதிரி இல்லை. இந்த பிராட்டி மார்புல எடுக்கலாம் வைக்கலாம்னுட்டு பெருமாளுடைய மார்புல நம்ம உடம்புல எப்படி தோல் ஒட்டின்னு இருக்கோ மச்சம் ஒட்டின்னு இருக்கோ அந்த மாதிரி பெருமாளுடைய மார்புலயே இருக்கா அப்படின்னுட்டு இந்த மார்புல இருக்கக்கூடிய அலர்மேல் மங்கை வியூகலட்சுமியை கொண்டுதான் கடைசியா சண்டைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீனிவாசன் பிரதிஷ்டை பண்ணினார். இப்போ பவ காரியங்கள் அப்படின்னா சிவனுக்கு பண்ணக்கூடிய சிவ பூஜையிலே பண்ணக்கூடிய காரியங்கள், அத விபவ காரியமா மாத்தணும். அப்படின்னா சிவ பூஜையிலே பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் நடக்காம பாத்துக்கணும். அது யாரால முடியும்? இந்த பார், இது சிவன் கிடையாது, அவனுடைய மார்புல நான் இருக்கேன், மகாலட்சுமி அலர்மேல் மங்க நான் இருக்கேன், அதனால அவன் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்லி அந்த சிவ பூஜையில பண்ணக்கூடிய காரியங்களான பவ காரியங்கள் எல்லாம் பண்ண விடாம தடுத்தவோ. அதனால இவளுக்கு விபவ காரிய கரைன்னு பெயர். ஆகையினாலே என்ன மாதிரி இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவாலை எல்லாம் காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பல காரணங்கள்னால பல காரியங்கள்னால நீ திருவேங்கடமுடையானுடைய மார்பிலே எழுந்தருளி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். அது சொல்றச்ச எப்படி சொல்றார்? விஸ்வம்பரன்னு பெருமாளை குறிப்பிடுறார். அப்படின்னா இந்த லோகத்துக்கே அதிபதி, இந்த லோகத்தையே தாங்குறவன், அவனுடைய மார்பிளை ஏறி உட்கார்ந்துண்டு அவனையே ஆபரேட் பண்ணி அவனையே இயக்கி இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு இந்த காரியங்களை எல்லாம் பண்ண வைக்கிற பத்தியா? உன்னுடைய கெட்டிக்காரத்தனம் யாருக்கும் வராது. இதெல்லாம் எதுக்காக? அடியவர்களான பக்தர்களான எங்களுடைய நன்மைக்காக அப்படின்னு சொல்லிட்டு என்னே உன்னுடைய லீலை அப்படின்னு அந்த தாயாரிடத்திலே வியக்கிறார் அந்த சுவாமி. மாத்ருக்ஷரக்ஷண கிருதே மகராங்க மாதः பாகாந்தரே கருணயா பவதி நிவிஷ்ட அர்ச்சாத்மனா துருவம் அஸ்திதம் அஞ்சனாத்ரௌ விஸ்வம்பரம் விபவகாரியகரம் கரோதி. உலகத்தையே பிரபஞ்சத்தையே தாங்கிறவன இந்த காரியங்களை எல்லாம் பண்ண வைக்கணும் என்பதற்காக அவனுடைய மார்பிலே அமர்ந்து கொண்டு இயக்குகிறவளே, நீ எங்களை எல்லாம் காப்பாற்ற வேணும், எங்களை காப்பாற்றுறதுக்காகவே தான் அவனுடைய மார்பிலே நீ இருக்கிறாய் அப்படின்னுட்டு சுவாமி ஆச்சரியமா கொண்டாடினர். இப்படி இவன் சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டு தன்னுடைய திருவடிகளை மோட்சம் தரேன், காலை புடிச்சுக்கோ, சம்சாரம் இடுப்பளவுதான் அப்படின்னு உபதேசம் பண்ணி கொண்டு ஸ்ரீயப்பதியாக திருமகள் கேள்வனாக பரம்பொருள் என்பதற்கு முக்கியமான அடையாளமாக பிராட்டியை மார்பிலே உடையவனாக இவன் எழுந்துள்ளிருக்கிறான். அப்பேற்பட்ட எம்பெருமானை நாம் தியானம் பண்ணி வேங்கடத்துறைவார்க்கு நமகான் அவன் திருவடியிலே சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போவோம். அவன் காட்டுவது போல அவன் திருவடியை பிடித்துக் கொண்டு சம்சாரத்தை இடுப்பளவு ஜலத்தை கடப்பது போல சுலபமாக கடந்து விடலாம். அதற்கு அவனுடைய திருமார்பிலே இருக்கக்கூடிய அலர்மேல் மங்கையானவள் துணை புரிவாள் அப்படின்ற திருவுள்ளத்திலே திருவனந்தாழ்வான் இந்த நாமாவளியை அமைத்திருக்கிறார். சங்கசக்கரவர ஆனம்ரலசத்கரதலாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைலசிகாமனே. வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி. சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே.